ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, குழந்தையை பெற்றெடுத்து கை குழந்தை பால் குடி பருவம் இரவுல தூங்குறா. இடி இடிச்சாலும் தூங்குவா, மழை பெஞ்சாலும் தூங்குவா. மற்ற பிள்ளைங்க எல்லாம் விளையாடி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கும், அப்பவும் தூங்கிட்டு இருப்பா. எந்த குழந்தை அவளை சார்ந்து இருக்குதோ அந்த கை குழந்தை அது அழுத உடனே டக்குன்னு முடிப்பா. அதை விட பெரிய பெரிய பிரம்மாண்டமான ஓசைகள்லாம் வரும், எந்திரிக்கவே மாட்டான். உண்மை தெரியாது, எந்த சத்தத்துக்கு மட்டும் விழிக்கிறாளோ. இது நான் நடைமுறையில மட்டும் பார்த்து சொல்லல, விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணிட்டு தடுமாறுறான், இது எப்படின்னு தெரியலங்கிறான். அவ தூங்குறா, சத்தம் மனுஷனை விழிக்க வைக்குதுன்னு சொன்னா நம்ம பகுத்தறிவு என்ன தீர்ப்பு சொல்லணும்? பெரிய சத்தம் விழிக்க வைக்கணும்னு சொல்லணும். பகுத்தறிவு நீங்க சிந்திச்சீங்கன்னு சொன்னா, தூங்குற ஒருத்தனை எழுப்புறது எந்த சத்தம் எழுப்பணும்? ரொம்ப கடுமையான டெசிபல்ல வரக்கூடிய சத்தம் தான் அவனை எழுப்பி விடணும். கடுமையான சத்தம் வரும் பொழுதெல்லாம் அவன் எழுந்திருப்பதில்லை. ரொம்ப மெல்லிய ஒரு குழந்தையுடைய அழுகுரலுக்கு எவ்வளவு டெசிபல் இருக்கும், அது எவ்வளவு அதுல ஒண்ணு அடர்த்தி இருக்கும்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அந்த குழந்தை அப்படி சினுங்குது, தொட்டில கிடந்து சினுங்கின உடனே வாரி துடிச்சுக்கிட்டு அவன் எந்திரிச்சிடறான். தூங்கிக்கிட்டு இருக்க ஒருத்தி. அப்ப தூங்கும் பொழுது கூட அந்த குழந்தைக்கும் இந்த தாயுடைய இதயத்துக்கு மத்தியில ஒரு கனெக்ஷன் இருக்க. இங்கதான் அல்லா இருக்கிறான். கடவுளின ஒருத்தர் இல்ல இயற்கைன்னு சொன்னா, இயற்கை பகுத்தறிவு இப்படிதான் எல்லாம் நடக்குதுன்னு சொன்னா, நம்ம பகுத்தறிவு அளிக்கக்கூடிய தீர்ப்பு என்னவா இருக்கணும்? என்ன தீர்ப்பு அளிக்கணும்? குழந்தை அழுகைக்கு ஒரு தாய் முழிக்க கூடாது, அதை விட பெரிய பெரிய தத்தங்களுக்கு முழிக்கணும். இப்படி நடந்தா தான் நம்ம அறிவுக்கு ஏத்துக்கிறது. நம்ம சாதாரண அப்படித்தானே வச்சுக்கிறேன். ஒரு தூங்குற மத்தவன எடுத்துக்கிறீங்களேன், ஒருத்தர் நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க, நான் தூங்கிட்டு இருக்கிறேன், சின்ன சின்ன சத்தங்களுக்கு நம்ம முடிக்க மாட்டோம். பெரிய சத்தம் வெட்டி விட்டான்னு பட்டாசு திரும்ப முடிச்சிருவோம். சத்தத்துல உட்கார வேற எல்லா மனுஷனும் அப்படித்தான் இருக்கிறோம். எல்லா மனிதர்களுமே இந்த மாதிரி தான் இருக்கிறோம். அந்த பொம்பளை எப்படித்தான் இருப்பா, அந்த புள்ளை இல்லாத பொம்பளையா இருந்தாலும் சொன்னா, அந்த புள்ள வளர்ந்து பெருசாயிருச்சுன்னு சொன்னா அவளும் உங்களை மாதிரி ஆயிடுவா. ஒரு தாய் ஒரு குழந்தைய பெற்றெடுத்த உடனே அந்த குழந்தை தாய்ப்பால் குடிக்கிற பருவத்தில் இவ்வளவு தாழ்ந்து நிற்கக்கூடிய அந்த காலகட்டத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த குழந்தையை காப்பதற்காக வேண்டி நம்ம அறிவுக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருந்து அங்க இயங்கிக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒன்னு இழுக்கு விடுதவள, ஏதோ ஒரு சூப்பர் சக்தி இருந்து கொண்டு அந்த சத்தம் மட்டும் கேட்கக்கூடிய கனெக்ஷனை மட்டும் வச்சுட்டு, அது கனெக்ஷன்னா ஒரு கண்ணுக்கு மூளைக்கு கனெக்ஷன்னா ஒத்துக்கிடலாம், நரம்பு இருக்குது. அதுக்கு மூளைக்கு கனெக்ஷன்னா ஒத்துக்கிடலாம், நரம்பு தொடர்புகள்லாம் இருக்குது. என்னுடைய நகத்துக்கும் என் மூளைக்கும் கூட தொடர்பு இருக்குன்னா கூட ஒத்துக்கிடலாம். உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குன்னா, தனியா பிரிச்செடுக்கப்பட்ட அட வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கும் தாய்க்கும் கனெக்ஷன் இருக்குனால ஒத்துக்கிடலாம். தொப்புள் கொடி வழியாக அது ஒரு கனெக்ஷன் இருக்கத்தான் செய்யுது. பிரிச்சதுக்கு தனியா போட்ட உடனே அதுக்கு இருக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை, அது தனியா கிடக்குது. தரையில கிடந்தா கூட அந்த தரை வழியா ஒரு கனெக்ஷன் போகுதுன்னு சொல்லலாம். தொட்டில கிடந்த அதுதான் கேட்கணும் இருக்கு. தரையில இருந்தா கூட தரைக்குன்னு ஒரு அதிர்வு சக்தி இருக்குல்ல, நான் இப்படி தட்டினா உங்களுக்கு கேட்கத்தானே செய்யும். தரையில தட்டினா படுத்து கிடந்தா காதுல விளங்கும். அப்படி தொடர்பு கூட இருக்க வேண்டியது இல்ல. எல்லா விதமான தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்துல உன் அறிவுக்குள்ளா எட்டாத ஒரு தொடர்பு அங்க ரெண்டுக்கு மத்தியில இருக்குத. இந்த குழந்தை வாழ்ந்து செத்து போயிடலன்னா இவ பாட்டுக்கு ஒரு காய்ச்சல் தூங்கி காலைல எந்திரிச்சான்னு சொன்னா அந்த குழந்தை எதுக்கு அழுவுனுச்சு தெரியாது. அது கடைசியில மௌத்துல கூட விட்டுரும். மூச்சு தண்ணி எழுதிருக்கலாம், கசிச்சு எழுதிருக்கலாம், தேழு கொட்டி எழுதிருக்கலாம். நீ தேழு கொட்டினதை 4 மணி நேரம் பொறுத்துக்கிற முடியும். ஒரு பச்சிலம் புள்ள 10 நிமிஷம் பொறுக்க முடியுமா? நிமிஷம் 7 கடைசியில காலியா போயிடும். அப்ப இந்த டக்குன்னு எழுப்பி விட்டாதான் இவன் பொழைக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம அறிவையெல்லாம் அப்படி ஓரம் கட்டி வச்சுட்டு, இதுக்கு என்ன நீ பக்கத்தில் லாஜிக்கு சொல்லுவ, இதுக்கு என்ன வாதம் உங்ககிட்ட இருக்குது, இதுக்கு என்ன சயின்டிபிக்கா என்ன காரணம் சொல்லுவ? வேற காரணம் சொல்லிவிடுவான். எப்படி விரல ஆட்டுறீங்கன்னு கேட்டா, அதை கை எப்படி பிடிக்கிறீங்கன்னு கேட்டா, அது மூளையில கனெக்ஷன் வருதுல, நரம்பு வருதுல, அது தொடர்பு இருக்குதுல, அதெல்லாம் அப்படின்லாம் சொல்லிவிடுவான். வேற விஷயங்கள் அதிசயங்கள் எல்லாம் நம்ம சொல்ல போனோம்னு சொன்னா அதுக்கெல்லாம் ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஒரு தொடர்பு இருக்கு, நம்ம திங்கிறோம், அது சக்தி கிடைக்குது, அது ஒரு பவர் கிடைக்குது, இயங்குதுன்னு சொல்லிவிடுவான். ஒரு தொடர்பும் இல்லாம ஒரு குழந்தைக்கும் தாயுடைய இதயத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குத,
அப்ப அல்லாண்டு ஒரு கடவுள்னு ஒருத்தன் இதா, ஒரு ஐயக்கிற ஒருத்தன் இல்லைன்னா இது எப்படி சாத்தியமோ? ஏற்குமா நடக்குது. நம்ம அறிவு என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதுக்கு மாற்றமா நடக்குது. அப்ப அங்கதான் நம்ம பாக்குறோம், இருக்கிறான், கண்டிப்பா இருக்கிறான். அப்படிதான் வளர்த்ததுதான் நம்ம எல்லாம் எங்க கேட்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் நம்மள அந்த சின்னஞ்சிறுக்கு பிராயத்தில் நம்ம சினுங்கணுமே. அப்பவே நம்ம அம்மாவை தூங்க விட்டுருந்தான்னு சொன்னா முடிஞ்சு வச்சு கதை. இங்க உட்கார்ந்து கூட வந்து ரொம்ப நாள்ல இருக்க மாட்டோம். அதுக்குதா நம்ம கதை முடிஞ்சு போயிருக்கு. நம்ம வாழணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க ஒரு பயங்கரமான ஒரு டெக்னிக் ஏற்பாடு பண்ணி என்னடோ தொலைஞ்சு போய் இல்லைன்னு சொல்லிட்டு போ, கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துட்டு போ, உன்னை டெஸ்ட் பண்றேன், பின்னாடி திருந்துறியான்னு பாக்குறேங்கிறதுக்காக வேண்டி வளர வைக்கிறான் பாருங்க. இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. கேட்கறான், எங்க இருக்கான் அல்லாங்கிறான், யாரா பார்த்ததுங்கிறான். இந்த இடத்துல நல்லா உனக்கு பார்க்க முடியல, இந்த இடத்துல உனக்கு அல்லாஹ் பார்க்க முடியல இல்லையா? அல்லாட கண்ணால பாக்குறதுக்கு சொல்ல, உன் மூளையை கொண்டு பார்க்க முடியுதா இல்லையா? இந்த இடத்துல அல்லாஹ் இருக்கிறான், கடவுள் ஒருத்தர் இருக்கிறான், நல்லா பார்க்க முடியுது, எல்லாருக்கும் வழங்க முடியுது. எப்படி வெளியில பட்டாசு விடுறத வச்சு சத்தத்தை மட்டும் கேட்டு பட்டாசை பார்க்காமலேயே பட்டாசு விடுறான்னு விளங்குறியோ? நீ என்ன பட்டாசு பாத்துரா பண்ற? ரூமுக்குள்ள உட்காந்துருக்க சத்தம் தான் கேக்குது, சத்தம் தான் இருக்குது. இது பட்டாசு விடுறான், இவ்வளவு தூரத்துல விடுறான், இன்ன வெடின்னு கூட சொல்றவன்லாம் இருக்கான். அதுல கொஞ்சம் பரிச்சயமானவனா இருந்தான்னா இது அணுகுண்டு, இது சரவெடி, இது சீனி வெடி, இது அந்த வெடி, இதெல்லாம் சொல்லி கேப் விடுறாங்க. இது இந்த அளவுக்கு உனக்கு பார்க்காம சொல்றிய, இது எல்லாம் நம்புற மாதிரி இதை விட கூடுதலா இங்க எல்லாம் வழங்க முடியல உனக்கு. இதுல கூட தப்பா போயிடலாம், இதுல தப்பே ஆக முடியாது. அப்ப அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு இப்படி சின்ன சின்ன நம்ம வாழ்க்கையில பாக்குறோம், அதிசயம் அப்படி பிரமிச்சு நிற்கும். எப்படி இது சாத்தியமாகுது, எப்படி இது நடக்குது, ஒரு தந்து காப்பாத்திட்டு இருக்கிறான். அப்ப இதெல்லாம் அல்லாஹ் எங்கன்னு கேட்கறான் பாருங்க. பகத்தறிவாதம் பேசுறானே அவன் இதுக்கு பகத்தறிவாதத்தை சொல்லிவிட்டு போகட்டும். இதுக்கு ஆய்வு பண்றாங்க, இதுக்காக வேண்டிய மனோதத்துவ நிபுணர்கள் ஆய்வு பண்றான். அதே மாதிரி வருகிட்ட விஞ்ஞானிகள் ஆய்வு பண்றான். உடற்கூரை பத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மருத்துவத்தில் ஆய்வு பண்றான். அவனுக்கு இதுக்கு ரிசர்வ் விட தெரியல, நடக்கிறது இப்படித்தான் ஒத்துக்கிறான். நடக்குது, அப்படித்தான் நடக்குது. எப்படி எந்திரிச்சதா, எப்படிப்பா எந்திரிக்கிறா? பெரிய சத்தம் எழுப்பாம சின்ன சத்தம் எழுப்புனா உதைக்குது, லாஜிக் உதைக்குது. பெரிய சத்தம் பாறாங்கலத்துக்கு போட்டா மண்டை உடையல, ஒரு கடலை ஊட்டி எரிஞ்சோன்னு மண்டை உடையுது, ஒரு லாஜிக் உதைக்குதுல. வாதத்துக்கு வரமாட்டேங்குது. பாறாங்கல்ல ஊட்டி எரிஞ்சா சும்மா நிக்கலாம். சின்ன ஒரு பொட்டுக்கல்ல எரிஞ்சவனே கொண்டக்கல்ல ஊட்டி எரிஞ்சோன்னு மண்டை உடைஞ்சிருச்சுன்னா ஒத்துக்குறீங்களா? அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இல்லை. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? பாறாங்கல்லு மாதிரி சத்தம் வருது, அது வாழ்க்கை குண மாதிரி தூங்குறா, அற்பமான ஒரு சத்தம் வருது முடிச்சுக்கிறான்னு சொன்னா அப்ப இங்கதான் பாக்குறோம் ஒருத்தர் இருக்கிறான், கண்டிப்பா இருக்கிறான். அல்லாஹ் இல்லாம ஒண்ணு நடக்கவே நடக்காது. அப்ப கடவுள் இருக்கிறாங்கிறத ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில நீங்க நான் எல்லாரும் அனுபவிச்சிருக்கிறோம். நம்ம விலங்கா பருவத்தை அனுபவிச்சிருக்கிறோம். வேற ஒரு குழந்தைய வச்சு பார்க்கும்பொழுது நீங்க உணர்ந்து இப்ப அனுபவிக்கிறீங்க, கேட்டு அனுபவிக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் இந்த அனுபவத்தை பெற்றுத்தான் வளர்ந்துருக்கிறோம். இந்த அனுபவத்தை பெறலன்னா வளர்ந்து இருக்க மாட்டோம். அப்ப இப்படியான சம்பவங்களை நம்ம வாழ்க்கையில என்ன செய்யறோம், ஒவ்வொரு மனுஷனும் சந்திக்கிறோம். அதே மாதிரி எடுத்துக்கிறோங்க, நம்ம ஒரு கருவறையில வளர்றோம். ஒரு மனிதன் கருவறையில வளர்றான். இந்த கருவறையில வளர்றதுக்கு பாருங்க, அதுவே பெரிய ஆச்சரியம் தான். அதுவே பெரிய ஆச்சரியம் தான். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு சூறை எழுப்பி வச்சிருக்கிறான். பயங்கரமான ஒரு இருட்டுக்கு மேல இருட்டுங்க. அல்லாஹ் தலாத் 3 இருள்கள், அவ வைத்துக்குள்ள ஒரு இருள், கற்பப்பை ஒரு இருள், அதுக்கு மேல ஒரு இருளை போத்தி வச்சிருக்கிறான் அல்லாஹ். இப்படியான இருளுக்கு மேல் இருட்டுல கொண்டு நம்மளை அடைச்சு வச்சு அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்கிறான். இதை கேட்டா என்ன செய்வாங்க, அது சயின்டிபிக்கா காரணம் சொல்லி அது மூச்சையும் விடாம இருக்குதுன்னு கேட்டா அது வேற வகையா அப்படி ஏதாவது சொல்லிட்டு போயிருவாங்க. அதுக்கு நான் போகல. இதுக்கெல்லாம் ஏதாவது சொல்லி சமாளிப்பான், அதுக்கு நம்ம போகல. இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு பெண்மணி குழந்தைய சுமந்து பெற்றெடுக்கிறாளே, அதுக்கு பின்னாடி அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான சான்று மறைஞ்சு நிக்குது. எப்படி மறைஞ்சு நிக்கிறீங்களா? உங்களுடைய சமூக அமைப்புல, உங்க குடும்பத்துல, நம்ம உலகத்துல எந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும் சாப்பாடை எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா சாப்பிடுறது யார் சாப்பிடுவா? நல்லா சத்துள்ள சாப்பாடு ஆம்பளைக்கா பொம்பளைக்கா? சமூக அமைப்புல சொல்ற, எல்லாரும் நல்ல சத்துள்ள சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. உங்க வீட்டுல எப்படி நடக்குது, எங்க வீட்டுல எப்படி நடக்குது, எல்லா வீட்டுல எப்படி நடக்குது. புதுமை கல்யாணம் பண்ணி 2 பேரும் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டீங்கன்னு சொன்னா சிவனுக்கு மட்டுமே மாமியா வீட்டுல கவனிக்கிறாங்க. அவளுக்கு அந்த தட்டு செலவாகுதுண்டு நீ முட்டையை குட்டி பார்த்த உண்டா? ஒண்ணும் கிடையாது. இவருக்கு தான் வகை வகையா சத்துலாம் செலவாக்குறாராம். செலவாக்குறதுக்காக வேண்டி சத்து நடக்குதே இல்லையா? அப்ப அந்த மாதிரி எக்கச்சக்கமா அவனுக்கு விதவிதமா சாப்பிடுறான் ஒரு ஆம்பளை. அப்ப ஆம்பளை உணவுகள்ல கல்யாணம் பண்ணல இருந்து அதுக்கு முந்தின காலத்தில் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் வகை வகையா சாப்பிட்டு உடல்ல வலிமை ஏற்றுக் கொள்ளக்கூடியவன் யாருன்னு கேட்டா ஆண் மகன் தான் வலிமை ஏற்றிக்கிறான். அவனுக்கு தான் வலிமை கூடுவதற்குரிய உணவுகள் கிடைக்குது. குடும்பத்துல ஈடுபட்டு குடும்பத்தில் இருக்கும் பொழுது கூட
ஒரு மனைவியாவே இருக்கட்டும், தாயாவே இருக்கட்டுமே, ஆம்பளை பிள்ளைன்னு அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறான். பொம்பளை நீ பொம்பளை பிள்ளை தானே, ஆம்பளை பிள்ளை. இவருக்கு மட்டும் எல்லாம் பறிச்சு கருத்து கருக்கி பொறுக்கி எல்லாம் வச்சிருவாங்க. மிச்சம் வச்சுட்டு போனா அவ திம்பா. எல்லாத்தையும் மேய்ச்சிட்டு போறோம்னு இருக்கிறோம். அப்படிப்பட்டவங்க சமுதாயத்தில் இருக்கிறோம். எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டு பெருஞ்சட்டியை போட்டு போற ஆளுக்கள் இருக்கிறோம். அப்ப அவளுக்கு அந்த வகையில பார்த்தாலும் அவளுடைய உடல் ரீதியாக வலிமை என்று எடுத்துக்கொண்டால் ஆம்பளைக்கு வலிமை கூட இருக்குது, பொம்பளைக்கு வலிமை கம்மியா இருக்குது. உயரத்தில் எடுத்துக்கிறங்க, சராசரியா ஆண்களை விட பெண்களுடைய உயரம் என்னதான், குறைவுதான். உடல் வலிமையில் எடுத்துக்கொண்டாலும் ஆண்களை விட பெண்கள் வலிமையில குறைந்தவர்கள் தான். இப்படி சத்துள்ள உணவு இல்லாம, ஒழுங்கான பராமரிப்பு இல்லாம, அதுவும் அப்ப வீட்டுல அம்மா வீட்டுல இருக்கும் போதாவது ஒழுங்கா திம்பா. இந்த மாமியா வீட்டுக்கு போனா பொம்பளைக்கு கிடைக்குதா ஒழுங்கா? கிடைக்காது. அது மாதிரி அம்மா வீட்டுல சாப்பிட்ட மாதிரிலாம் வகையா சாப்பிட இயலாது. அங்க தொலைச்சு போடுவோம் மாமியா கறி. அப்படிப்பட்ட ஒரு சமூக அமைப்பு அப்படிதான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பலவீனமான ஒருத்தி ஒரு குழந்தையை சுமக்கிறான். அதான் கவனிக்க வேண்டிய விஷயம். அதுல ஆணுக்கும் பெண்ணுக்கும் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் ஒரு 10 வயசு வித்தியாசம் இருக்கு. இவனுக்கு ஒரு 25 வயசு. 25 வயசுல எவ்வளவு திண்டு பலமா இருப்பான். அவளுக்கு எத்தனை வயசு? 15 வயசு. இவனுக்கு 25 வயசு இருக்கும் பொழுது நம்ம என்னதான் 18 வயசு 20 வயசு பேப்பர்ல போட்டு பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் பண்ணிட்டா கூட எல்லா சமுதாயத்திலையும் 15 கல்யாணம் பண்ணி தான் இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா சமுதாயத்திலையும் இவங்க சார்பா சட்டம், இலவ சட்டம், என்ன சட்டத்தை போட்டாலும் சரி, அதெல்லாம் குப்பையில போட்டுட்டு யாரும் 18 எல்லாம் பண்றது கிடையாது. கிராமங்கள் எல்லாம் சர்வசாதாரணமா எல்லா சமுதாயத்திலையும் 13 வயசுல பருவம் அடைஞ்சாங்கன்னா 15 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்கறது நடந்துகிட்டு இருக்கு. 15 வயசு, 16 வயசு, 18 வயசு, இவனுக்கு 28 வயசு. அப்ப 28 வயசுல ஒரு ஆம்பளை இருக்கிறான், அவருடைய மனைவி 18 வயசு. எல்லா வகையிலும் இவனோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா பலவீனமானவ. இவதான் சுமக்கிற அந்த குழந்தைய. சின்ன ஒரு பொருளாக சுமந்த அந்த குழந்தையுடைய வித்து எவ்வளவு பெருசு. ஒரு குழந்தை உருவாவதற்காக போடப்படுகிற வித்து இருக்க ஒரு 50 கிராம் இருக்குமா, 100 கிராம் இருக்குமா, 25 கிராம் இருக்குமா? ஒரு ஸ்பூன் அளவுக்கு உள்ள விந்து துளியில் 30 லட்சம் உயிரினம் இருக்கலாம். ஒரு ஸ்பூன்ல அளவுக்கு விந்து துளி எடுத்தோம்னா அதுல எத்தனை புள்ளைய உருவாக்கலாமா? 30 லட்சம் பேரை உருவாக்கலாம். அப்போ ஒரு ஸ்பூன்ல 30 லட்சம் ஆச்சு. அதுல ஒரு பகுதி தான் ஒரு குழந்தை. அதில் வணங்கிக்கணும். ஒரு ஆண்மகன் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறான்னா எல்லாமே குடும்ப வாழ்க்கை குழந்தைய உருவாகிறது இல்ல. உலகத்தில் உள்ள எல்லா ஆம்பளையும் செத்து போய் ஒரு ஆம்பளை இருந்தா 30 லட்சம் பிள்ளைய உண்டாக்கிடலாம். சயின்டிபிக்கா உலகத்தில் அம்புட்டு ஆம்பளை செத்து போயிட்டு பொம்பளை மட்டும்தான் இருக்காங்கன்னு வைங்க. ஒரு ஆம்பளையுடைய விந்து துளை எடுத்து அந்த 30 லட்சம் உயிரணுக்களை தனியா பிரிச்சு இன்ஜெக்ஷன் மூலமா செலுத்தி 30 லட்சம் பேரை உண்டாக்கிடலாம் ஒரு ஆம்பளையினால. ஒரு ஆம்பளை ஒரு நேரத்துல, ஒரு ஆம்பளை ஒரு டைம்ல இதுவும். அப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, மனிதன் பிறப்பதற்கு மூலமாக போடக்கூடிய பொருள் இருக்க கடுகுல ஒரு 10,000த்துல 1. உங்களுக்கு புரியுற சைஸ்ல சொல்றதா இருந்தா ஒரு கடுகை எடுத்துக்கொண்டு அதை ஒரு 10,000 துண்டு போட்டீங்கன்னா அது எந்த கண்ணாடில போய் பாப்பீங்க? அவ்வளவு பெரிய சின்ன துண்டு தான் ஒரு மனிதன் உருவாவதற்கு உள்ள உயிரினும். அவ்வளவு சின்ன பூச்சி மாதிரி இருக்கும். அதுதான் போய் என்ன செய்யுது, சினை முட்டையில இணைந்து கருவறைக்குள்ள போயிடுது. இவ்வளவு சின்னதா இருந்த நீ இவ்வளவு பெருசா விழுவுற. இவ்வளவு பெருசா உள்ள போன நீ வெளியே வரும் எப்படி இருக்க? இவ்வளவு பெருசா இருக்கிற. அப்ப இவ்வளவு பெருசா ஆவதற்கு உள்ள சத்தெல்லாம் எங்கிருந்து கிடைத்தது? நான் அதுக்கு தான் டாபிக் வர்றேன். இவ உடல் ரீதியா பலவீனமானவ. உணவு கடை உன்னைய மாதிரி திந்து முட்டையும் கறியும் மீனுமா திங்கிற ஆள் கிடையாது. நீ எண்ணத்தை மிச்சம் வைக்கிற அதை திந்து அந்த மாதிரியே வயிற்று வைக்கப்படுறான். அவ குடும்பத்திலே ஒழுங்கான பராமரிப்பு இருக்காது. வயசுலையும் உன்னை விட குறைவான நிலையில இருக்கிறா. இது எல்லாத்துக்கும் மேல மாதமான ஒரு குறிப்பிட்ட டைம்ல அவளுக்கு அவளுடைய சத்துக்கு வேற ஒரு ரூபத்துல வெளியேறி கொண்டு வர இருக்குது. அதுல ஒரு இயற்கையான ஒரு பலவீனம் உடல் ரீதி அவளுக்கு ஏற்படுது. அந்த மாதிரி உனக்கு மாதவிடாய் மாதிரி சமாச்சாரம் எல்லாம் உனக்கு கிடையாது, ஆம்பளையாய் உனக்கு கிடையாது. அப்ப அந்த மாதிரி எல்லா வகையிலும் ஒண்ணும் இல்லாம இருக்கும்போது அவ்வளவு சின்னதாக போடப்பட்ட அந்த விதை வளர்ந்து 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 பெருசாகுதுன்னு சொன்னா அது இந்த சத்துக்களை எங்க இருந்து எடுக்குது? எதுல இருந்து எடுத்துக்கொள்ளுது? அவ உடம்புல இருந்தா எடுக்குது. நீங்க ஒரு விதையை ஆலமரத்து விதையை மரத்துல மண்ணில போடுறீங்க. ஆலமரத்து விதையை போட்ட உடனே அந்த விதையில என்ன இருக்கும்னா மரத்தை உருவாக்குவதற்குரிய கட்டளைகள் தான் இருக்கும். அந்த கமாண்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறான். அந்த ஆலமரத்து விதைக்குள்ள எல்லாம் எல்லா ப்ரோக்ராம் பண்ணி அது ஒரு கமாண்ட் பண்ணி வச்சிருக்கிறான். கட்டளை ஆர்டர் மட்டும்தான் இருக்கும். உள்ள போட்ட உடனே அதை ஆர்டர் பண்ணி பண்ணி எங்க இருந்து இதை எடுத்துக்க, இங்க இருந்து இதை எடுத்துக்க, தண்ணி எங்கிட்டது வேற கீழே விடு, இந்த பக்கம் சக்தி எடுத்துக்க, சூரிய வெளிச்சத்தை எடுத்துக்க, இந்த மாதிரி எல்லா கமாண்டையும் உள்ள வச்சுட்டான்.
அந்த கமாண்டிங்களே வளர்ந்துகிட்டு இருக்குது. இவ்வளவு பெரிய ஆலமரமா வந்துருச்சு. இந்த இவ்வளவு பெரிய ஆலமரம் எதுல இருந்து வந்துச்சு? மண்ணுல இருந்தா வந்துச்சு. இந்த மண்ணு இருக்கு பாருங்க, மண்ணு தண்ணி, அந்த இடத்துல உள்ள மண்ணு குறைஞ்சு போய்தான் ஆலமரம் வந்துருக்குது. அங்க உள்ள களிகளை எல்லாம் வேற ஒரு பொருளை மாத்தித்தான் அந்த மரம் உருவாக்கி இருக்குது. அதனாலதான் வயல்கள்ல எல்லாம் ஒருக்க அறுத்து முடிச்ச உடனே மறுபடி கொண்டு தட்டினான் உரத்தை. எல்லாத்தையும் தின்றுச்சு. ஏற்கனவே விதைச்ச நெல்லு எல்லா களியையும் உரத்தையும் சாணத்தையும் சாப்பிட்டுருச்சு. பத்தலைங்கிறதுனாலதான் மறுபடி கொண்டு போய் களியை அடிக்கிறான், மறுபடி கொண்டு சாணத்தை கொட்டுறான், மறுபடி கொண்டு அந்த சத்துக்களை தூறு. காரணமே என்ன? அதை திருட்டுறதுனாலதான். அப்ப அந்த மாதிரி நீங்கள் தானியத்துல பாக்குறீங்க, மரங்கள்ல பாக்குறீங்களே, அந்த மாதிரி தான் ஒரு பெண்மணியுடைய உடல்ல இருந்துதான் அது சத்துக்களை எடுத்துக்கிறது. உணவு, அதனுடைய சத்து, அதனுடைய மூளை, அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய ரத்தம், அதனுடைய சதை, அதனுடைய ஈரல், அதனுடைய கல்லீரல், அதனுடைய இதயம் எல்லாம் என்ன? இவதான். நீ உன் சைடுல இருந்து ஒண்ணு பரவாயில்லை. ஒரு ஆம்பளைய சைடுல இருந்து அதை வளர்ப்பதற்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒரு பெண்மணி அவளுடைய உடம்பில் இருந்து எந்த அளவுக்குன்னா, நம்ம பிறந்து வெளியே உழுவும்போது கண்ணாலேயே பாக்குறோம். என்ன பாக்குறோம்? ஒரு தொப்புள் கொடி. தொப்புல எதுக்கு இருக்கு மனுஷனுக்கு? இவங்க வேற ஒண்ணு காய்க்கு போயிட்டாங்க தொப்புல. சினிமாக்கார பயிலுவோம். தொப்புள் எதுக்கு வச்சிருக்கிறான்? அல்ல. அதான் தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள கனெக்ஷன். அந்த தொப்புள் வழியாக ஒரு கொடியை விட்டு அந்த கொடி வழியாகத்தான் எல்லா சப்ளையும் நடக்குது. இந்த வாய் வழியா போகாம அந்த குழந்தை உள்ள இருந்து வளருது பாருங்க. ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு பிறகு அதிகமான சத்துக்கள் தேவைப்படும். அதுக்கு ஒரு டீப் அமைக்கணும். அல்ல, கருவறையில இருந்து ஒரு டீப்பை தூக்கி போட்டு அந்த தொப்புல கொண்டு ஒட்டி விட்டு அந்த டீப் வழியா எல்லாம் போய்கிட்டு இருக்கு. தொப்புள் கொடி வழிங்கிற அப்ப அதுல வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த மாதிரி வளர்ந்து இவ்வளவு பிரம்மாண்டமான அது போன சைஸுக்கும் வெளியே வர்ற சைஸுக்கும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா எத்தனை கோடி மடங்குன்னு சொல்ல இயலாது. அவன் போன சேர்ந்த வித்து அதுவும் வெளியே வரான மனுஷனா, இதுக்கு மத்தியில உள்ள வித்தியாசம் எத்தனை மடங்கா பெருகி இருக்கும்? 1 கோடி மடங்குன்னு சொல்ல முடியுமா? கால்குலேட்டர்ல கம்ப்யூட்டர் அடங்காது அந்த நம்பர். போன சைஸோட எத்தனை மடங்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நான் போன சைஸ் நான் சொல்லிட்டேன். கடுகுடைய 10,000 ஒண்ணு, கடுகுடைய 10,000 ஒன்னா போனவன் கடுகு கணக்கு பார்த்தாலும் இத்தனை கடுகா வந்துட்டான். அவ்வளவு பெருமாண்டமா வந்திருக்கான். இவ்வளவும் இந்த உடல் வீக்கா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடம் இருந்தா அவ்வளவு ஒரு சத்தம் கிடையாது. இதுல இந்த பாருங்க முழிக்கிறோம். எப்படி சாத்தியமாகுது? இவ்வளவு வீக்கா இருக்கிறா, சத்து இல்ல. அதுல ஒரு குடும்பம் என்ன தெரியுமா? ஆச்சரியமான குடும்பம் அது. அதாவது இவளுக்கு இந்த கருவறையில அந்த குழந்தை ஜனிச்ச உடனேயே எதுவும் சாப்பிட இயலாதுங்க. இப்ப என்ன நடக்கணும் உன் பகுத்தறிப்படி? எப்ப செலவு அதிகமாகுதோ அப்ப நிறைய திங்கி நிறைய உள்ள போய்கிட்டு இருக்கணும். அப்பதானே ஈடு கட்ட முடியும். உடல் உள்ள சத்துக்கெல்லாம் செலவாகும் போது அப்ப நீ திங்கிற மாதிரி 4 மடங்கு திங்கணும். அப்பதான் அவ தனக்கு வச்சுக்கிட்டு தன்னை தான் வாழ்வதற்கு தேவையானதை வைத்துக் கொண்டு அந்த குழந்தைக்கு ஒரு பகுதியை ஒதுக்கி கொடுக்க முடியும். என்ன நடக்கும் தெரியுமா? அவ கர்ப்பிணியான உடனே சில மாதங்களுக்கு சாப்பிடுவா, ஆசைப்பட்டு சாப்பிடுவா. அது எவ்வளவு சாப்பிடுவா? வழக்கமா சாப்பிடுறதுல ஒரு 10% தான் சாப்பிடுவா. 90% சாப்பிட முடியாது. சாப்பிட்டு சும்மா தட்டு வச்சு ஓடுவா. எதுக்கு ஓடுவா? இருக்கு வந்து சாப்பிட்டு வாந்தி எடுக்கிறதுக்கா வேண்டி. எதை சாப்பிட்டாலோ அதை வாந்தி. அவ திங்கிறதுலாம் அந்த மாங்காயும் நம்ம அந்த களிமண்ணு இதுகள் தான் உள்ள ஒட்டுமே தவிர மற்றபடி எதுவும் ஒட்டாது. நீ திங்கிற அந்த கறியோ மீனோ சோறோ கஞ்சியோ கூழோ பிரியாணியோ ஒன்னும் ஒட்டுறது இல்ல, எல்லாம் வாந்தி. அப்ப எப்ப இந்த வளர்ச்சிக்கு நிறைய செலவு பண்றாலோ செலவையும் கொடுத்துப்புட்டு இந்த போற வாசனை அரைக்கப்படுது. நான் இருக்கேன்னு காட்டுறான்ல அந்த இடத்துல. அந்த இடத்துல டேய் நான் இருக்கேன்டா, நீ உருவாவதற்கு உங்க அம்மா காரணம் இல்ல. நான் நல்லா சொல்லணுமா? கடவுள் எதுக்கு இந்த வேலையை பண்றான்? இந்த அற்புதத்தை எப்படி பண்றான்? மறைமுகமாகத்தான் அந்த குழந்தைக்கு உணவு கிடைக்கிறது தவிர இவனுடைய உடம்பு சைஸ்ல இருந்து அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்க முடியாது. இவ திங்கிற உணவுல இருந்து கொடுக்க முடியாது. இவனுடைய அந்த பருவத்தை வச்சு பார்த்தாலும் கொடுக்க முடியாது. அப்ப எல்லா வகையிலும் வீக்கா இருக்கக்கூடிய இந்த தாய் அவ உடம்புல தப்பலை பண்ணிக்கிட்டே இருக்கா. அதுலயே செத்து போயிடணும். அவ ஒண்ணு சாப்பாடு உள்ளேயும் போக மாட்டேங்குது, வெளியே மாத்திரம் பறக்கத்தை செலவாகிட்டு இருக்குது. இந்த குழந்தை உருவாவதற்கு மட்டும் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் செலவாகிட்டே இருக்குது. அப்படியே சுமந்து அப்பளவையும் தன்னுடைய மேனியில் இந்த ஒரு சதை இருக்குன்னு இந்த சதை இவ்வளவு பெருசா உருவாகுறது எத்தனை வருஷம் உனக்கு ஆச்சு? உன் கை இருக்குத இவ்வளவு பெருசா தான் இருந்துச்சா உன் கை பறக்கும் போது? இல்ல இவ்வளவு பெருசா உருவாவதற்கு உனக்கு 25 வருஷம் தேவைப்பட்டிருக்கு, 50 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. அப்ப 50 வருஷமா செலவழித்தால் எவ்வளவு உருவாகுமோ அந்த அளவுக்காக்கும் ஒரு குழந்தைக்கு உன்ன கொடுத்துட்டு தன்னுடைய சத்துல இருந்து கொடுத்து வளர்க்கறா. உள்ளேயும் போக முடிய மாட்டேங்குது. அப்ப இங்க பாக்குறோம் என்னமோ ஒரு குத்திரத்தங்க வேலை செய்யுது.
என்னமோ ஒரு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆட்கள் உட்காந்து நான் தான் வளர்க்கிறேன் நீ வளர்க்கல காட்டுறான். அப்படி அங்க பிரமிச்சு போய் நிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? வளர்த்து கிளத்து திங்கிறத எல்லாம் திந்து எல்லாம் அந்த குழந்தைய கொடுத்துக்கிட்டு தெத்து எடுத்துக்கிறாளா? தெத்து எடுத்தவனையாச்சு உடம்புல ரத்தம் ஊரட்டுன்னு விடுறானால இன்னும் உணவும் கொடுக்கணும். அங்கதான் உற்பத்தி ஆக்குவேன். அந்த குழந்தை கொடுக்கிற உணவு எதிர உற்பத்தி, அந்த பலவீனமான ஜீவனத்தை தான் அந்த உணவை எல்லாம் உற்பத்தி ஆக வைக்கிறான். அவ தாய்ப்பால் கொடுக்குறாள், ஆனா எங்க இருந்து கொடுக்குறா? கடையில வாங்கியா? இல்ல, அவ திங்கக்கூடிய அந்த சத்துள்ள நம்ம கொடுத்த சத்துள்ள உணவு, அந்த சத்துணவுல இருந்துதான் அவ அந்த தாய்ப்பாலை தயாரிச்சு மிஷின் எல்லாம் வச்சிருக்கிறான். அந்த தாய்ப்பாலை தயாரிச்சு இந்த குழந்தைக்கு சப்ளை பண்றா. 10 தடவை 15 தடவை 7 தடவை அந்த அவளுடைய உடலுக்கும் அந்த குழந்தையுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி திருப்பி 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 எல்லாம். அப்ப அவளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, இன்னும் சொல்ல போனா சயின்டிபிக்கா ஒரு தாய் என்ன திங்கிறாளோ, இங்கதான் உன்ட பக்கத்துல கேள்வி கேட்கிறேன், ஒரு நாளைக்கு அவ என்ன சாப்பிடுறாளோ அதையும் லேப் டெஸ்டுக்கு அனுப்பு. அவர்கிட்ட இருந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு தாய்ப்பால் வெளியாகுதோ அதையும் லேப் டெஸ்டுக்கு அனுப்பு. இதுல இருந்து இது கிடைக்குமான்னு கேள்வி எடுத்து போய் கேளு. இதுல இருந்து இவ்வளவு சத்து கிடைக்குமானு போய் கேளு. கிடைக்காதுங்கிறான். இதுல இருந்து இந்த அரைக்காப்படி அரிசியில இருந்து ஒருத்தர் திங்கக்கூடிய அரிசி அரைக்காப்படி அரிசி, ஒரு கருவாடு, ஒரு மீன் துண்டு, எதாவது திங்க போறா? ஒரு 10 ஒரு 2 கத்திரிக்காய் துண்டு, ஒரு முருங்கைக்காய், இது தடவை கொடுக்குற. இதை ஒரு லேட்டஸ்டுக்கு அனுப்புங்க. இதுல இருந்து என்னென்ன சத்து கிடைக்கும் அதை எடுத்துக்கிட்டீங்களா? ஒரு குழந்தைக்கு ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க தாய்ப்பால், அதையும் டெஸ்ட் பண்ணுங்க. அதுல எவ்வளவு கலோரி இருக்குது, அதுல எவ்வளவு புரோட்டீன் இருக்குது, அதுல எவ்வளவு உயிர்வாழ்வு சத்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதை விட 10 மடங்கு கூட இருக்கும். எதை விட? இவ திங்கிற சாப்பாட்டுல இருக்கிறதை விட அவ குழந்தைக்கு கொடுக்கறாங்க அதை விட 10 மடங்கு திண்டாத்தான் கொடுக்க இயலுமா. 10 மடங்கு திண்டாத்தான். ஏன்னு கேட்டா அந்த தாய்ப்பால் தயாரிக்கிற நிறுவனங்களை என்ன பண்றான் தெரியுமா? அதுல டப்பாவில் எழுதியிருப்பான், தாய்ப்பாலுங்க குட்டிப்பால் குழந்தை பால் அமுழுமான தயாரிக்கிறாங்களே, அதுல எழுதியிருப்பான் தாய்ப்பாலுக்கு நிகரானது எதுவும் இல்லை, அது கிடைக்காட்டி இதை கொடுங்க. அவனே என்ன பண்றான்னு கேட்டா எல்லாரும் இங்க பிராண்டம் வாங்கி கொடுங்க சொல்லவே இல்லை. அந்த புட்டிப்பால் டப்பா பாட்டு தயாரிக்கக்கூடிய டப்பாவில் எழுதி வச்சுக்கிறான், தாய்ப்பாலுக்கு நிகரானது எதுவும் இல்லை, அதைத்தான் நீங்க கொடுக்கணும். அது கொடுக்க முடியலையா, கிடைக்கலையா, ஊறலையா, இது செய்யுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப எதுக்கு? உலகத்துல உள்ள எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடிய அருமருத்துகள் அதுக்குள்ள இருக்கு. இவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் நமக்கு இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா காய்ச்ச தலைவலின்னு வருவதற்கு பேலன்ஸ் பண்ணி ஒரு நாள் நிமித்துக்கிறோம். இதெல்லாம் எங்க கிடைச்சது? அதுதான் தாய்ப்பால், அதுல இருந்து வரக்கூடியது. அது கடவுளால் கொடுத்தால் மாத்திரமே சாத்தியமாகுமே தவிர அறிவுப்படி எடுத்தீங்கன்னு சொன்னா அவளுடைய உடல் அமைப்பு வச்சு பார்த்தாலும் அதிலிருந்து உற்பத்தியாக முடியாது. அவளுடைய உடலுடைய சக்தி வச்சு பார்த்தா, அவ திங்கிற உணவை வச்சு பார்த்தாலும் இது சாத்தியமாகாது. இவ்வளவு ஆரம்பத்துல சேர்த்து வச்ச சத்து இருக்குத, அது வாய்ச்ச நோக்கம் அதிகமா இருந்துச்சா? அப்படி கிடையாது. ஆரம்பத்துல சின்ன வயசுல சேர்த்து வச்ச சத்துக்கள் அதுவும் கிடையாது. அப்ப எந்த வகையில பார்த்தாலும் நம்ப முடியல, ஆச்சரியமா இருக்குது. எப்படி இது ஒரு குழந்தைக்கு சாத்தியமாகுது? அப்ப அல்லாஹ் நான் அங்கதான் காட்டுறேன். அல்லாஹ் இந்த அல்லாஹ் உனக்கு தெரியல, இந்த இடத்துல நீ வளர்வதற்காக ஒருத்தன் உட்கார்ந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், ஒரு வேலை ஒரு உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கிறான், ஒரு கண்காணிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறான், உன்னை அறியாத விதத்துல உள்ளுக்கு சக்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அவன் உற்பத்தி பண்றான், குத்திரத்துல உற்பத்தி ஆகுது. இதுக்கு எந்த பகத்தறிவாயத்தை வேண்டாலும் இந்த டெஸ்டுக்கு பதில கேளுங்க. ஒரு பொம்பளை திங்கிற சாப்பாட்டுக்கு அவள்கிட்ட இருந்து ஊர்ல தாய்ப்பாலுக்கு சம்பந்தம் இருக்கான்னு கேளுங்க. இல்லைன்றான், சாத்தியமே கிடையாது, இம்பாசிபிள் முடியாது. இதுல இருந்து உங்களை சத்து கிடைக்காது. எதுல இருந்து? இவ திங்கிற உணவுல இருந்து இவ்வளவு சத்து கிடைக்காதான். அப்ப ஆரம்பத்துல வயிற்றுல சுமக்கும் போது ஒழுங்கா சோறு போகல, கெத்து முடிச்ச பிறகாச்சி ஒழுங்கா கொடுக்க முடியுதான்னு கேட்டு அவ திங்க முடியுதான்னு திங்கிறான். இது ஆசைப்பட்டு நான் திப்பா, அது 10 டைம்ஸ் வெளியே போகுது. அவ திங்கிறத விட 10 மடங்கு வெளியே குழந்தைக்கு கொடுத்துட்டு இருக்கா. இன்னும் வளர்க்கணுமே, இன்னும் பெருசாக்கணுமே. அப்புறம் அல்லா எங்க கேட்க முடியும்? அல்லா இருக்கான்னு கேட்கணும்ல, கடவுள் எங்க இருக்கான்னு கேட்கணும்ல. அதுக்காக எல்லாம் சரி ஏற்பாடு. கேளுடா கேளு. இதுக்கு பிறகு நீ எங்கன்னு கேட்கறீங்கன்னா நீ ஒரு பகத்தில் உள்ளவனா? இவ்வளவு கண்ணுக்கு முன்னாடி இந்த அதிசய காட்சி, இந்த அற்புதத்தை அனுபவித்து நீ பிறந்து நீ வளர்ந்து நீங்க நின்று கொண்டு என்ன கொண்டா காட்டவன? இப்படி காட்டினா பத்தாதா? இப்படி அல்லா இருக்கிற காட்டினா உனக்கு பத்தாதாங்கிற? அல்லா இருக்கவன் இப்ப தெரியுதா இல்லையா? அப்ப இந்த இடத்துல அப்படி பிரமிச்சு நிக்குது, உலகமே நிக்குது. எந்த சயின்டிஸ்டாலையும் விளக்கம் சொல்ல முடியல, எந்த சயின்டிஸ்டும் இதுக்கு விட சொல்ல முடியல.
ஆனா இப்படித்தான் இருக்குன்னு ஒத்துக்கிறான். அது கரெக்ட் தான், இப்படித்தான் இருக்குது, இருக்கிறது இப்படித்தான். ஆனா ஏன்னு தெரியல, எங்க இருந்து வருதுன்னு தெரியல. அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா, ஒரு பெண்மணிக்கு இந்த தாய்மை அடைந்த பிறகு மறைமுகமாக ஒரு ஒரு சக்தி வந்துகிட்டு, அது சூரிய ஒளியில இருந்து எடுத்துக்கிறாளா, காத்துல எடுத்துக்கிறாளா, அது என்ன வகையில் அல்லாஹ் கொடுக்கறானா, அல்லாஹ்வுக்கு அவனுக்கும் உள்ளதுதான். அவன் ஒரு பெரிய கராமத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறான், பெரிய மூஜிசா பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அல்லாஹ். நம்ம என்னமோ கராமத்துக்கு மூச்சாத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பெண்ணுடைய தாய்மை அடைகிற உடல்லையும் அவன் நெஞ்சுக்கிட்டு இருக்கிற அற்புத காட்சிகள் இது. இதெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் சுப்ஹானல்லாஹ், நீ இருக்கிற, கண்டிப்பா இருக்கிற, கடவுள்னு ஒருத்தன் இல்லாமல் நடக்காது. நீ இருக்கிற கணக்கு பகுத்தறிவாதம் பேசிக்கிட்டு தெரிஞ்சா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சக்தி இந்த குழந்தைய கொடுத்து செத்து போயிடும், பத்தாது, நமக்கு போதுமானது இருக்காது. அப்ப அந்த மாதிரியான காட்சிகளை நம்ம ஒரு தாய்மை அடையக்கூடிய நேரத்தில் என்ன செய்யறோம், பாக்குறோம். அப்ப எதுக்கு இதை சொல்ற, இதெல்லாம் அல்லாஹ் எதுக்கு, அல்லாஹ்வை நான் பார்த்ததான் நம்புவேன். கண்ணு முன்னாடி கூட நிப்பாத்து, யாராவது பார்த்திருக்கீங்களா, அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்தாரா, இந்த கேள்வி கேட்கிறவனோட பைத்தியக்காரன் கிடையாது. இது பகுத்தறிவாதம் இல்ல, இதுல வர்றேன். இதை கேட்டோட நம்ம பயந்து ஓடுற மாதிரி போகுது. அவன் நம்மள்ட்ட கேட்க நம்ம பயந்து என்ன செய்யறோம், ஓடுறோம், அவன்கிட்ட கேட்கணும். இதுக்கு பகுத்தறிவு விட சொல்றான். இதுல உன் பகுத்தறிவை பயன்படுத்தி இதுக்கு ஒரு சூத்திரம் சொல்லி பார்ப்போம், இதுக்கு ஒரு லாஜிக் சொல்லி பார்ப்போம், இதுக்கு ஒரு தர்க்க ரீதியாக ஒரு பயந்து சொல்ல பார்ப்போம். அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சொல்ல இயலாது, யாரையும் சொல்ல இயலாது. அப்ப இது உன்னோட முடிதான் பாருங்க. இல்ல சில பேரு அவ 5 பிள்ளை 6 பிள்ளை 16 பிள்ளை பொம்பளை, நரசிம்மன் அவனா 16 பிள்ளைகள 16வது பிள்ளை, அந்த மாதிரி 16 பிள்ளை. அந்த காலத்துல இதெல்லாம் இருந்துச்சு. 16 பிள்ளைக்கு கொடுத்த சத்து இருக்க, அது உடம்புல இருந்து வாய்ப்பு இருக்காங்க, வாய்ப்பு இருக்கா, சான்ஸ் இருக்க. இந்த 16 குழந்தை 10 குழந்தை, ஒரு குழந்தைன்னு பரவாயில்ல, எத்தனை குழந்தைய பெற்றெடுக்கிறாளோ அந்த குழந்தையுடைய பூராத்தைக்கு நிறுத்து பார்த்தா கூட அவகிட்ட விட தாண்டி இருக்கும். அந்த அளவுக்கு அவ தன்னுடைய அதிசயமான முறையில ஒன்னே ஒண்ணு கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு அப்புறமேல் ஊரிடும் சொல்ல முடியுமா, அப்பதான் சொல்ல முடியாது. அப்ப அதையெல்லாம் தாண்டின வகையில ஒன்னு, அப்புறம் இன்னொரு குழந்தை, அப்புறம் இன்னொரு குழந்தை, அப்புறம் இன்னொரு குழந்தை, இப்படியாக 2 3 4 5 குழந்தை பெற்றாருன்னு சொன்னா அப்போ அந்த குழந்தை சாவாது, இவளும் செத்து போயிட மாட்டான். இதனால செத்து போயிருவாளா, இதனால அவளுக்கு நம்ம கணக்கை போட்டா அப்படி தெரியுது. இன்னும் நிறைய பிள்ளை பெற்று உடம்பு கெடுத்துக்கிறாங்க, ஒண்ணும் இல்லாம போயிருவார். ஒரு பிள்ளை பெற்றாலும் என்ன அதிசயம் நடக்கும், அதான் 9 சுத்தம் நடக்க போகுது. அதிசயத்துலதான் அந்த ஒத்த பிள்ளையே நம்ம ஓடுற வண்டி வளருதா, அவங்க சக்தியை கொண்டு ஓடல, அவருடைய வலிமையை கொண்டு அந்த குழந்தை வளர்க்கல, எல்லாமே குதிரத்துல ஓடுது. அல்லாஹ்வுடைய குதிரத்துல அற்புதத்துலதான் வண்டி ஓடுது. அப்ப இது இன்னும் 10 பிள்ளை 15 பிள்ளைன்னு கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா இப்படி பெருமைச்சு விக்கிறோம். எப்படி சாத்தியமாச்சு, எப்படி இந்த மாதிரி ஒரு நடக்குது சொல்ல முடியும், நடக்குது. எப்படி நடக்கணும் தெரியாம இருக்கலாம், நடக்குது, அப்படித்தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அப்ப இந்த மாதிரி நம்ம அறிவு தடுமாறக்கூடிய நேரத்துலதான் என்ன விளங்குறோம், இருக்கிறான் அல்லாண்டு ஒருத்தர் கண்டிப்பா இருக்கிறான், கடவுள் இல்லாம இல்ல, நிச்சயமா ஒருத்தன் மறைமுகமா இருந்து கொண்டு ஈக்கி கொண்டிருக்கிறான், கண்ணால பாக்குறோம். இப்படி நம்ம குடும்பத்துல ஒரு பெண்ணை பார்க்கும்போது இந்த அதிசயத்தை பாத்துக்கிறீங்க, ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் போது இந்த அதிசயத்தை பாக்குறீங்க. அதை விட இன்னும் சாதாரணமா எடுத்துக்கிறோம், சாதாரணமா உங்களை எல்லாம் உங்கள்ட்ட கேட்கிற பகுத்தறிவு ரீதியா நீங்க இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கிறீங்க, வளர்ந்து என்னென்னமோ பெரிய கற்பனை கோட்டையெல்லாம் கட்டிருக்கிறீங்க. இந்த வளர்ச்சியில உங்களுக்கு யார் அதிகமா காரணம் யார் இருக்கலாம், உங்க தாய் தந்தை தானே காரணம். தான் தாயுடைய அந்த உடல்லையே உதிரத்தையே உணவா கொடுக்குறான் உங்களுக்கு. தகப்பம் போய் சம்பாரிச்சிட்டு உங்களுக்காக வேண்டி உழைச்சி முறையெல்லாம் வளர்த்து விட்டுக்கிறான். சரி, உங்களுடைய பெற்றோர்கள் முதிய வயதில் இருக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு புள்ள பிறந்துருச்சு, வந்திருக்கா, நீங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நீங்க யாரை கவனிக்கிறீங்க? இப்ப உங்களுடைய பெற்றோர் கவனிக்கிறீங்களா, உங்க பிள்ளை நீங்க கவனிக்கிறீங்களா? நெஞ்சில கை வச்சுடுங்க, யாரு மேல உங்களுக்கு கூடுதல் பாசம் இருக்குது, யாரு மேல துடிக்கிறீங்க? அம்மா உடம்பு சரியில்லை சும்மா உட்காந்துக்கிறீங்க, மாத்திரை வாங்கி போட கரையா போயிருங்க. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா தூக்கு, அங்க கொண்டு போ, இந்த ஆஸ்பத்திரிக்கு போ, மெட்ராஸுக்கு கொண்டு போ, அங்க போ, பாண்டிச்சேரி கொண்டு போ. புரியுதா இல்லையா? எதுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டா, நம்ம அங்க பக்கத்தில் வழிபட்டு போகுது பாருங்க. இங்க என்ன நடக்கணும், யாரு நம்மளை வளர்ப்பதற்கு காரணகர்த்தாவா இருக்காங்களோ அவர்களுக்கு ஒண்ணுண்டா தான் நீங்க துடிக்கணும். அதான் லாஜிக், அதான் அறிவுக்கு ஏற்ற வாதம், அதுதான் பகுத்தறிவு. பகுத்தறிவு என்ன செய்வோம், ஒரு ஆள் உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் 100 50 தந்துகிட்டு இருக்கிறார், இன்னொரு ஆளோட பல உரிங்க எப்ப பார்த்தா ஒண்ணுமே உங்களுக்கு தரவே மாட்டாரு, உங்களுக்கு சொந்த ரூபா தருவாரு, 50 ரூபா வாங்கிட்டு போயிருவாரு, 20 எங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிருவாரு. நீங்க யாரை விரும்புவீங்க?
பார்க்கும் போதெல்லாம் உங்கள்ட்ட பணத்தை பறிச்சிட்டு போறாரு, அவரை விரும்புவீங்களா? பார்க்கும் போதெல்லாம் நீங்க நினைக்கும் போதெல்லாம் தந்துகிட்டு இருக்கிறாரு அந்த நண்பரை விரும்புவீங்களா? அவர்தான் விரும்புவீங்க, தர்றவர்தான் விரும்புவீங்க. அப்போ உங்களுக்கு பார்க்கும் பொழுதெல்லாம் தர்ற மாதிரியான நிலையில் உங்க தாயும் தந்தையும் இருந்து உங்களுக்கு நினைச்சவங்க உங்களை தந்தாங்க, தங்களை தியாகம் பண்ணி உங்களை வளர்த்தாங்க, தங்களுடைய வயிற்ற கட்டி உங்களுடைய வயிற்ற வளர்த்தாங்க, தங்களுடைய சுகங்களை தியாகம் செஞ்சு உங்களை சுகவாசிகள் ஆக்குறதுக்காக வேண்டி பாடுபட்டாங்க. இதெல்லாம் யாரும் பள்ளிக்கூடத்துல படிச்சிட வேண்டியது இல்ல, நீங்களே பார்த்தீங்க, நீங்களே அனுபவிச்சீங்க, உங்க கண்ணாலேயே நீங்க பார்த்த ஒரு சமாச்சாரம். இப்ப நீங்க பெற்ற குழந்தை இருக்க, அது உங்களுக்கு என்ன செஞ்சு? ஒன்னும் செய்யல. ஏதாவது கொடுத்துச்சா? ஒன்னும் செய்யல. எந்த வகையிலையாவது ஆனால் நீங்க இந்த பயன் அடைஞ்சீங்களா? ஒரு பயன் அடையல. இப்ப என்ன செய்யணும்? லாஜிக் பிரகாரம், பகத்திரி பிரகாரம் பார்த்தா என்ன பண்ணணும், என்ன நடந்திருக்கேன்னு? இது குழந்தை கிடைச்சு காப்பாத்து முதல்ல எங்க அம்மாவுல விடுவனா, இது கிடைச்சிட்டு போகுது, இது போனா உட்காந்து வச்சுக்கிறவன் இன்னொரு அம்மா என்ன கிடைக்குமா? லாஜிக்கு இருந்தாலும் சரி, இதனால என்ன ஒரு பெரிய பயனும் கிடையாது. ஆனா அதனால நான் பயன் அடைஞ்சிருக்கிறேன். நான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, நீ எதை கவனிக்கணும்? அம்மா தான் கவனிக்கணும். அம்மா போனா இன்னொரு அம்மா கிடைக்காது, புள்ள போனா ஒன்னா புள்ள கிடைக்கும். அது போல இந்த பிள்ளைனால என்ன கொண்டு போய் நன்மையெல்லாம் கிடைக்கல. அப்படித்தானங்க நினைக்கணும். அப்படி நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கான்? எவன் நினைக்கிறான்? ஒருத்தர் இருப்பானா? லட்சத்துல ஒருத்தன் தருவானா? தரமாட்டான். அப்ப இங்கதான் ஒருத்தருக்கு லாட்சிக்கு சொல்லுது உங்க அம்மாவை கவனின்னு சொல்லி, இன்னொருத்தவன் ரெண்டு கொண்டு உன் லாட்சிக்கு சாணி குசி மறைச்சு விட்டு ஒருத்தவன் ரெண்டு கொண்டு அவன் தான் கடவுள் மறைச்சு விட்டு, இது வளர வேண்டியது, இது சாதிக்க வேண்டியது, இதுல இருந்து நிறைய காரியம் ஆக வேண்டி இருக்குது, அது அனுபவிச்சு முடிஞ்சது, அது போனா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி உன் மூளையை அப்படி மலங்க வச்சுப்புட்டு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இதனால ஒரு நன்மை உனக்கு கிடைக்கல ஆனாலும் கொடுக்குற, ஒரு நன்மை அடையல ஆனாலும் ஜெயிச்சுக்கிற. உன் வெள்ளை வேட்டில வந்து உடுத்திட்டு உட்காருவ, பழத்தை கழிச்சு விட்டுருவான் உன் பிள்ளை, 1.5 வயசு பிள்ளை, தீன்னு சிரிப்ப. கோவம் வருமா உனக்கு? கோவம் வராது. அது மாதிரி தெருவில் போகும்போது வண்டியில சேர் அடிச்சுட்டான்னு வை, இந்த மேடையில் நான் பேச முடியும், அப்படி வார்த்தை நான் வர்றேன், சொல்ல முடியுமா? என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுற, அதை விட மோசமா மலத்தை கழிச்சிருக்கான், அப்ப உனக்கு கோவம் வர மாட்டேங்குது. மூத்திர மஞ்சு விடுறான், கோவம் வர மாட்டேங்குது உன் புள்ள. அப்ப இந்த ஓம் புள்ளங்கிற ஒரு உணர்வை உண்டாக்குறது இருக்குது, இது எந்த லாஜிக்கலையும் வரல. அங்க ஒருத்தர் இருந்துக்கிட்டு லாஜிக்கு பிரகாரம் உங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட், சந்தேகம் இல்ல. நன்றி கடன் பட்டது உங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட், அதுல சந்தேகம் இல்ல. உங்க அத்தாவுக்கு தான் எல்லாம் செய்யணும், அதுல சந்தேகம் இல்ல. அதெல்லாம் இருக்கட்டுப்பா, இப்படி செய்யணும் உனக்கு தூண்டானே, எதுக்கு தூண்டுறான்? ஏன்னா உங்க அம்மா என்னதான் இருந்தாலும் அப்படி நகண்டு போய் தண்ணி அவங்களாம் சாப்பிட்டுற முடியும், அவங்களாம் எடுத்து மாத்திரை முழுங்கிட முடியும். இது ஒண்ணும் இல்ல, நீ என்ன செஞ்சு ஆகணும், அந்த நிலையில் இருக்கு பாடு சொல்லி உன்னை திருப்பி விடுறான. மனித குலம் வளருவதற்காக வேண்டி உள்ள செத்த பத்தியெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுவாங்க? உள்ளுக்குள்ள உள்ள கனெக்ஷன் போயிடுவேன். இதுக்கு என்ன தொடர்பு படுத்த முடியும் உன்னால? இந்த அப்பனுக்கு அந்த பிள்ளைக்கு என்ன இருக்குங்க? இந்த அப்பனுக்கு அந்த பிள்ளைக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது, என்ன ஒரு தொடர்பும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு உதாரணத்துக்காக தான் சொல்றேன், இவனுக்கு பிறந்ததா இல்லாம இருக்க இவன் பிள்ளை நினைச்சிருப்பான், அப்போ அந்த தொடர்பு அப்படிதான் இருக்கும். இவனுக்கு குழந்தை இருக்காத குழந்தையா இருந்தா கூட புள்ள நினைச்சுட்டான்ல, நினைச்சதுக்காக என்ன செய்வான்ல, அப்படிதான் மாத்தி விடுறான். ஒரு கடவுள் இருந்துகிட்டு செய்யறான். அப்ப அந்த கடவுள்னு ஒருத்தன் இல்லைன்னா இது நடக்குமா? இது சாத்தியமாகுமா? பகுத்தறிவு பிரகாரம் இருந்தா நம்ம அதை தானே செய்யணும். அப்ப இதை எப்படி சகிச்சு ஓங்கி அறந்து என்ன ஆயிருக்கும்? ஏன் வேக்கியில மூத்திரம் செஞ்ச உன்ன கோவம் வரும்ல, ஓங்கி ஒரு அரை அன்னைக்கு 1.5 வயசுல கொடுத்தா நிக்குமா? நீ உட்காந்துருக்கு, அப்பெல்லாம் அப்படி பண்ணியிருந்தான்னு சொன்னா, ஏன் எப்போ பண்ணியிருந்தான்னு சொன்னா இன்னைக்கு இப்ப உட்கார்ந்து இருக்க முடியுமா? அந்த நேரத்துல ஒரு அடிக்கு தாங்க மாட்டோம். அதுக்கு விலகி நல்லா என்ன பண்றான், அவனுக்கு சந்தோஷம் உண்டாக்குறான். சிரிச்சுட்டு சொல்லுவார், பண்ண பாரு உன் பிள்ளைய, அது ஒரு சிரிப்பு இருக்கு, வருதா இல்லையா? வருதா இல்லையா? இது இது என்னங்கிற இந்த இடத்துல உன் பகத்திரி எங்க வச்சுக்கிற? உன்னை பகத்திரி பிற என்ன பண்ணணும்? யார் நம்ம வேட்டியை நாசமாக்கணும் அவன் அடிக்கணும், அதான் பகுத்தறிவு. அதான் பகுத்தறிவு. அது வாயில்லா பகுத்தறிவு இல்ல, எறும்பு கடிச்சாரு சாவடிக்கிறே இல்லையா? மனுஷன் தம்பி கிடக்கணும், எறும்பு கடை பகுத்தறிவா இருக்குது தெரியாதுன்னு விட்டுருவியா நீ? அதுக்கு என்ன அறிவு இருக்குதா? உனக்கு கடிச்சா வலிக்குன்னு தெரியுமா? தெரியாம திரும்ப கடிச்சு பேசாம இருக்குன்னுப்பா விடுவியா? ஒரு எறும்பா இருந்தா கூட நீ அடிக்கிற, ஒரு கொசுவா இருந்தா கூட அது என்ன தேர்ந்தெடுத்துக்கிட்டு உனக்கு பகையா கொசுக்கு? அதுக்கு தேர்ந்தெடுத்த ஒன்றை வருது, அது பசிக்கு வருது, ஊத்தி உறிஞ்சிட்டு போயிட்டு போகுது அப்படின்னு உழுவியா? கொசு கடிச்சா சாவடிக்க நினைக்கிற, எறும்பு கடிச்சா ஒன்னு அடிக்க நினைக்கிற, உன் புள்ள மூத்திரம் என்ன மட்டும் இன்னொரு வீட்டு புள்ள இருந்தா யாரு பார்க்கல அடிச்சு போவான். யாரு பார்த்துட்டு இருந்தா வேண்டாம், அது மனிதாபாரத்துக்கு அப்பானப்பட்டதா தெரியும். வேற யாரு பார்க்கலன்னு வைக்க, அப்புறம் எனக்கு கோவம் வரும்.
குறைஞ்சபட்சம் வாய்தாங்க வரமா இல்லையா? எதுக்கு சொல்றேன்? அப்ப என்னன்னு கேட்டா நம்ம வாழ்க்கையில பாக்குறோம் ஏராளமான அதிசயங்கள், ஏராளமான அற்புதங்கள். இந்த இடத்துல எல்லாம் கடவுள் ஒருத்தன் இல்லைன்னா இது நடக்கணும். கடவுள் இயற்கை இருக்கேங்கிறியப்பா, இயற்கைப்படி என்ன நடக்கணும்? இயற்கைப்படி இப்படி தூக்கி போட்டா கீழே விழுவணும், இது இருக்கு. நான் தூக்கியும் போடுறேன், கீழே விழுவ மாட்டேங்குன்னு அதுக்கு இருக்கமே. இது எடுக்கிறேன், ஒரு கீழே விழுந்துறேன், அதுக்கு பேர் இயற்கை. எது நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது நடந்தா தான் இயற்கை. தூக்கி போட்டு கீழே விழுவலன்னா அங்க என்னமோ ஒண்ணு இருக்குதுன்னு விளங்குதா இல்லையா? நான் தூக்கியும் போட்டேன், அது கீழே விழுவலன்னா என்ன அர்த்தம்? என்னமோ ஒண்ணு அங்க இருக்குது. அதேதான் இங்க, அதேதான் இங்க. அப்ப நம்ம எல்லா லாஜிக்கும் அப்பாற்பட்ட விஷயங்களை நம்ம வாழ்க்கையில சந்திக்கிறோம். இன்னும் சொல்றாங்க, நம்ம பகுத்தறிவு எந்த லட்சணத்துல இருக்கு? ஒரு குடிக்கிறான், ஒரு குடியாரன் குடிக்கிறது தப்புன்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல, அவன் போய் குடிக்கிறான், அவனுக்கே தெரியல தப்புண்டு. ஒரு பகுத்தறிவாதிக்கு அவனுக்கே தெரியும் தப்புண்டு, குடிக்கலாம், குடிக்க கூடாது, அதனால கருதி புற்றுநோய் வரும், அது வரும், இது வரும், ஏன்டா குடிக்கிறேன், குடிக்க கூடாது, குடிக்கணும். இது என்னது? என்ன பகுத்தறிவுங்கிற? இதுதான் நம்ம பகுத்தறிவு. நம்ம பகுத்தறிவு பீத்திக்கிற அளவுக்குள்ள பகுத்தறிவு ஒண்ணு கிடையாது. ஒரு விஷயத்தை அழுத்தமா ஸ்ட்ராங்கா சொல்லி நம்மள கரெக்ட் பண்ணி போக மாட்டேங்குது நம்ம பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு வச்சுக்கிட்டு தான் இவர் கடவுளை எடை போடுறாரு. இந்த கொண்டு போதவாறு பகுத்தறிவு வச்சுக்கிட்டு தான் கடவுள் இருக்கிற கொண்டாந்து காட்டு அப்படிங்கிறாரு. அப்ப அதுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்றான்? மூக்கினி, இந்த பூமி முழுவதும் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. சிந்திக்கிற மக்களுக்கு ஒரு அம்புசிக்கும் உங்களுக்குள்ளேயும் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. அவளா துகுசிரோன், நீங்க விளங்க மாட்டீர்களா? அதை போய் பாருங்கப்பா, அதை போய் சிந்திங்க. நீங்க வாழ்ற பூமியை எடுத்துட்டு பாருங்க, எத்தனை ஜீவராசிகள் இருக்கு, அதை எடுத்து பாருங்க. நம்ம இன்னைக்கு பாக்குற ஒரு அற்புதத்தை பாக்குறீங்க. லாஜிக்கல நீ படிச்சிருப்பீங்க, அதாவது உயிரியல் படிச்சிருப்பீங்க. அந்த உயிரியல்ல உங்களுக்கு என்ன சொல்லி தர்றான்? ஒவ்வொரு கால்நடைகளை பத்தி, ஒவ்வொரு ஜீவன்களை பத்தி, அதனுடைய உற்பத்தியை பத்தி, அதனுடைய வளர்ச்சியை பத்தி எல்லாம் நீங்க படிக்கிறீங்க. அதை படிக்கும் போது அங்க பகுத்தறிவு தோல்வி அடைகிற காட்சியை பாக்குறீங்க. என்ன காட்சி அது? எதனுடைய உற்பத்தி ரொம்ப கம்மியா இருக்குதோ அது நாட்டில் கம்மியாக இருக்கணும். எதனுடைய உற்பத்தி ரொம்ப குறைவா உற்பத்தி ஆகுதோ அந்த ஜீவன்கள் உலகத்துல கம்மியா இருக்கணும். சரி, எதனுடைய உற்பத்தி அழிவு, என்னுடைய அழிவு அதிகமா இருக்குதோ அதனுடைய எண்ணிக்கை என்னவா இருக்கணும்? குறைவா இருக்கணும். எது நல்ல பலமாக வீரமிக்கதாக இருக்கிறதோ அதனுடைய உற்பத்தி என்ன இருக்கணும்? உலகத்துல அதிகமா இருக்கணும். இதான சாதாரண லாஜிக்கு. ஆனா இந்த பகுத்தறிவு லாஜிக்கு அப்பாற்பட்டு இது உன் கணக்குடா, உன் மூளைக்கு இவ்வளவுதான் தெரியும். இங்க பாரு, நாஞ்சேரி வேலையை பாரு, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் செஞ்சு காட்டுறான், நான் இருக்கிறேன் காட்டுறான். அதிகமான உற்பத்தி பண்ணக்கூடிய ஜீவன்ல முயல் இருக்கிற, முயல் பாத்திருக்கீங்களா? அது எப்படி உற்பத்தி ஆகும் தெரியுமா? முயலுடைய உற்பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஒரு நேரத்துக்கு ஒரு தசை குட்டி, ஒரு தடவை எவ்வளவு குட்டி போடும்? ஒரு டசன், ஒன்று ரெண்டு கிடையாது. முயல் அது வாட்டுக்கு ஒரு டசம் போட்டுரும். அந்த ஒரு டசமே பெருசா வருது. எவ்வளவு நாள்? 10 வருஷம் ஆகுங்கிறீங்களா? 6 மாசம். இந்த ஒரு டசன் என்ன செய்யும்? 6 மாசத்துல அது ஒரு டசம் ஒவ்வொன்றும். ஒரு ஜோடி முயல் இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு வருஷத்துல உங்ககிட்ட எவ்வளவு இருக்கும்? ஒரே ஒரு ஜோடி முயல் ஒருத்தன் இருந்தா ஒரு வருஷத்துல அவன் எவ்வளவு இருக்கும் தெரியுமா? 2 ஒரு டசனை பத்திருச்சு. அப்ப ஒரு டசன் 12 ஆச்சா? அந்த 12 பிளஸ் இது 2 பெருசு 2 இருக்க 14 ஆயிடுச்சு. இந்த 14 என்ன பண்ணும் கேட்டா 14 7 ஜோடி ஆணு பெண்மா பிரிச்சுக்கிறீங்க. ஒவ்வொன்னு என்ன செய்யும்னா 12 7 12 84 6 மாசத்துல அந்த 84 42 ஆகிக்கிறீங்க. ஆணு பெண்ணு மாத்திரம் 84. அந்த 42 பிளஸ் 12 வச்சுக்கிறீங்களா? பிரிக்கிறீங்க. அப்ப ஒரு வருஷத்துல எவ்வளவு ஆச்சு? ஒரு 42 பிளஸ் 12 எவ்வளவு? சொல்லுங்க. 5000 ஆச்சா? 500? 500. ஒரே ஒரு ஜோடி முயல் ஒரு வருஷத்துல 500 ஆகுது. ஒரே ஒரு ஜோடி முயல் உத்தேசமா ஒரு வருஷத்துல எத்தனை ஆகுது? 500 ஆகுது. ஒரு வருஷத்துல ஒரு முயலுக்கு 500 சொன்னா 10 முயல் 5000 ஆச்சு. 3 முயல் 5 லட்சம் ஆச்சு. எத்தனை கோடி வருஷம் ஆச்சு உலகம் படைக்கப்பட்டு? இந்த கணக்கில பார்த்தோம்னு சொன்னா போற வார எடுக்கணும் முயல் மேல நம்ம நடக்கணும். இந்த பள்ளி பெருகிற கணக்கை பார்த்தோம்னு சொன்னா நம்ம எது மேல நடந்து போகணும்? நமக்கு இடம் இருக்காதுங்க. என்னங்க நீ ஒரு முயலை வாங்கி வீட்டுல விட்டீங்கன்னா 500 முயல் ஆகுதுங்கிறனா? ஒரு ஜோடி முயலை வாங்கி வீட்டுல விட்டீங்கன்னா 500 முயல் ஆயிடுது. அப்ப எத்தனை வருஷம் ஆச்சு உலகத்துல? 500 வருஷம் ஆச்சு. 500 முயலை வாங்கி வீட்டுல விட்டீங்கன்னா 500 முயல் ஆயிடுது. அப்ப எத்தனை வருஷம் ஆச்சு உலகத்துல? 500 முயலை வாங்கி வீட்டுல விட்டீங்கன்னா 500 முயல் ஆயிடுது. அப்ப எத்தனை வருஷம் ஆச்சு உலகத்துல? 500 முயலை வாங்கி வீட்டுல விட்டீங்கன்னா 500 முயல் ஆயிடுது. அப்ப எத்தனை வருஷம் ஆச்சு உலகத்துல? 500 முயலை வாங்கி வீட்டுல விட்டீங்கன்னா 500 முயல் ஆயிடுது. அப்ப எத்தனை வருஷம் ஆச்சு உலகத்துல? 500 முயலை வாங்கி வீட்டுல விட்டீங்கன்னா 500 முயல் ஆயிடுது. அப்ப எத்தனை வருஷம் ஆச்சு உலகத்துல? 500 முயலை வாங்கி வீட்டுல விட்டீங்கன்னா 500 முயல் ஆயிடுது. அப்ப எத்தனை வருஷம் ஆச்சு உலகத்துல? 500 முயலை வாங்கி வீட்டுல விட்டீங்கன்னா 500 முயல் ஆயிடுது. அப்ப எத்தனை வருஷம் ஆச்சு உலகத்துல? 500 முயலை வாங்கி வீட்டுல விட்டீங்கன்னா 500 முய
மனுஷன் இந்த மாதிரி பறக்குவானா? ஒரே ஒரு ஜோடி மனுஷனை வந்து ஒரு வருஷம் விட்டா அவன் எத்தனை? 3 அவ்வளவுதான். அதிகபட்சம் எவ்வளவு? 2+1 அவ்வளவுதானுங்க. ஒரு மனுஷனை 500 ஒரு வருஷம் உள்ள விட்டோம்னு சொன்னா, தனியா ஒரு ஆணை பண்ணி விட்டா அவன் எவ்வளவு ஆக போறான்? ஒரு வருஷத்துல 3 ஆனாலும் ஆகுவான், ஆவாட்டாலும் இல்ல, 2 இருந்தாலும் இருப்பான். இதுதான் மனுஷன். ஒரு ஜோடி முயலை கொண்டு விட்டீங்கன்னு சொன்னா அதனுடைய கணக்கு எவ்வளவு? 500. அப்ப மனுஷனை விட 500 மடங்கு பெருகிறான். பெருசது முயல். மனுஷனை விட மனுஷன் எவ்வளவு இருக்கான்டா? 600 கோடி பேர் இருக்கான். முயல் அவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆமா, அதான் கணக்கு. இப்ப கணக்குல முயலத்தளவுக்கு காணாம். எங்கனே முயலை பார்க்க முடியல. போற வார வழியில ரோட்ல எங்க முயல் பாத்துருக்கீங்களா? ஒரு எத்தாளைக்கு வந்து நீ முயல் பார்த்திருப்பீங்க. சொல்லுங்க பாப்போம். சமீபத்தில் முயல் பார்த்த ஆளுக்கு யாராவது சொல்லுங்க பாப்போம். அதனால பார்த்திருப்பாரு. வியாபாரம் பண்றதுனால பார்த்திருப்பாரு. அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன்? அவ முயலையே காணாம். அதே நேரத்துல கம்மியாக உற்பத்தி ஆகக்கூடிய செம்மறியாடு இங்கதான், அங்கதான் அல்லா இருக்கலாம். செம்மறியாடு இருக்க, அது என்னது? மனுஷன் மாதிரி ஒரு குட்டி தான் போடும். வெள்ளாடாச்சும் 2-3 போட்டு போடும். செம்மறியாடு இருக்க, ஒரு சூளுக்கு 70 தான், ஒரு குட்டி தான். அது ஒரு வருஷம் 10 மாட்டு, ஒரு வருஷமா? ஒரு வருஷம் கர்ப்ப காலம். ஒரு வருஷத்துக்கு 2 செம்மறியாடு இருந்தா 3 செம்மறியாடு ஆகும். நம்ம கிட்ட ஒரு ஆணு பெண்ணு செம்மறியாடு இருந்தா ஒரு வருஷம் ஆனா எத்தனை ஆகும்? 1 கூடும். அது தாய் மகளை வாப்பாய் மாதிரி கேட்டா 3 நடக்குதா? 2+3 இல்ல, 2+1 3 நடக்குதா? அப்ப மொத்தமே இவ்வளவுதான். இந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா செம்மறியாடு இருக்கக்கூடாது. ஆனா அறுக்கிறது எவ்வளவு கேளுங்க. ஒவ்வொரு கத்தாப்பண்ணு கணக்கு எடுத்து பாருங்க. ஒரு நாளைக்கு அது மெட்ராஸ்ல எடுத்து அது 10,000 இருக்கிறான். அது இந்த ஹஜ் பர்னா மாசம் வந்துச்சுன்னா அது லட்சக்கணக்கில் அள்ளி எவ்வாட்டுக்கு போகுது. 5000 வாங்கி அறுக்க தயாரா இருக்கிறோம். அது மாதிரி போகுது. இவ்வளவு அறுத்து தின்றதுக்கு பிறகு போகும்போது ரோட்ல போறோம், ஓட்டிக்கிட்டே போறாங்க. முயல் கடையை பார்க்க முடியல. முயல் கடை எங்கேயாவது பார்க்க முடியல. போறோம்னு சொன்னா ஒரு செம்பரியாடு ஒரு 5000 ஆட்டை ஓட்டிக்கிட்டு நம்ம காரை பார்க்க ஓட்ட வேண்டி இருக்கு. பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி இது எப்படி உற்பத்தி ஆச்சு? எது உற்பத்தி குறைவா இருக்குதோ அது பெருகுது, எது ரொம்ப திங்க போடுதோ அது பெருகுது. முயலுக்கு கடை இருக்காங்க, கறிக்கிற கோழி கடையாச்சும் இருக்குது. முயலுக்கு அறுத்து விற்கிற கடை எங்கேயாவது இருக்கா? இல்ல. அதை வாங்கி டெய்லி அந்த ரொட்டீனான வழக்கத்துக்கு நம்ம முயல் சாப்பிடுவோம். முழுசா வாங்கிட்டு போய் யாராவது ஒருத்தர் சாப்பிட்டா உண்டு, இல்லைன்னா இல்ல. அவ்வளவுதான் முயல் சாப்பாடு. ஆனா இந்த கறி சாப்பாடு எப்போது? டெய்லி அறுக்கப்படாதனால இல்ல, தினம் திங்கிறோம். அதுக்காக கடை இருக்குது. விசேஷ நாட்கள் இன்னும் போட்டு அதிகமா போட்டு என்ன செய்யறோம்? அறுக்கிறோம். உற்பத்தி கம்மியா இருக்குது. ஆனா பார்த்தா 1,00,000 6 பேர் வாங்கலாம். வேணுமா உங்களுக்கு? காசை மட்டும் கட்டிட்டு வாங்க. எங்கெங்க இருக்கு, எந்தெந்த இடத்துல இருக்கு லிஸ்ட் வந்து சொல்ல முடியும். அப்ப இங்கதான் வரும். மூளை தோத்து போயிருக்கு. எப்படி இது எப்படி சாத்தியமாகுது? இன்னும் சொல்ல போனா உலகத்துல புலி இருக்குல்ல, புலி தெரியுமா? அதோட எண்ணிக்கை எவ்வளவு எண்ணிப்பட்டான். புலிகள் எவ்வளவு வலிமை இருக்குது, அது குறைய சான்ஸ் இருக்காங்க. புளிய வேணா திங்கிறீங்களா? நீங்க புளிய நீங்க சாப்பிடுறது கிடையாது. இந்த டைகர் சொன்னேன், அந்த புலி வீரமிக்க பிராணிங்கிறாங்களே, அதை யாராவது சாப்பிடுறீங்களா? ஒருத்தர் சாப்பிட மாட்டீங்க. அதை போய் எந்த பிராணியாவது ஜெயிச்சிட முடியுமா? முடியாது. எதிரிகளே கிடையாது. மனுஷன் கிட்ட போக முடியாது, காக்கிரம கிட்ட வர முடியாது, யானை கிட்ட வர முடியாது. எல்லாத்தையும் வெஞ்சினால் நான் தான் சொல்லக்கூடிய அந்த பிராணி எத்தனைன்னு சொன்னா உலகம் பூரா அவன் எண்ணி பார்த்துட்டு 200 200 விழுந்துறான். இவ்வளவுதான் கணக்கு. இந்த மியூசியத்தில் ஒரு இந்த காட்டுல ஒரு 5 இருக்கு. இதான் இது. அப்ப நம்ம அறிவு பிரகாரம் எது கூட இருக்குன்னு எல்லாத்தையும் திண்டு யாராலையும் வெல்ல முடியாத புலியை வெல்ல முடியுமா? ஒரு மனுஷனால சிங்கத்தை யாத்தும் கொண்டாச்சு அவன் ரிங் வாத்து தான் பண்ண முடியுமே தவிர புலிக்கிட்டு நெருங்க முடியாது. அது பயங்கரமான சிங்கத்தை காட்டுறது தப்பா சொல்லுவோம். உலகத்திலே உள்ள வீரமான பிராணி புலிதான். புலிக்கு நிகரா சிங்கம் கூட வர முடியாது. அவ்வளவு வலிமையும் அவ்வளவு சத்தம் உள்ள ஒரு பிராணி காணா உலகத்துல காப்பாத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. ஒவ்வொரு அரசாங்கமும் கோடி கோடியா செலவு பண்ணி புலிகளை காப்பாத்துவோம். புலி 2 புலி தோலை உரிச்சிட்டு போயிட்டாங்க இருக்கான்னு ஆந்திராவோட தனி கமிஷனை போட்டு எதுக்கு மனுஷன் சத்துக்கு சிபிஐ விசாரணை கிடையாது. புலி சத்துக்காக வேண்டி சிபிஐ விசாரணை அப்படி காப்பாத்துறான். புலிகளை காப்பாத்துறதுக்காக வேண்டி கறியும் கோழியும் கிளி கொண்டு அடிச்சு போட்டு அது மாதிரி சாப்பாடு ஊத்துட்டு இருக்கான், வளர்த்துக்கிட்டு இருக்கான். வளர மாட்டேங்குது, திரும்ப மாட்டேங்குது, உற்பத்தி இல்ல. அப்ப நமக்கு என்ன வழங்குது? எது அதிகமா இருக்கணுமோ அது குறையுது, எது இருக்கவே கூடாதோ அது நிறைய இருக்குது. எது உலகத்துல கிடையாது சான்ஸே இல்லையோ அது ஜாஸ்தியா இருக்குது. இது என்ன லாஜிக்கு சொல்லுவாப்ப இருக்கு? இதுக்கு என்னப்பா லாஜிக்கு? இதுக்கு என்ன பகுத்தறிவாதம்? மனிதனுக்கு எது தேவைன்னு அல்லாஹ் நினைக்கிறானோ, மனிதன் எதை விரும்புறானோ அதை அல்லாஹ் வளர்க்கறதுக்கு அவன் பொசிஷனை கையில் எடுத்துக்கிறான். அவன் டெக்னிக்கு நம்ம எடுத்து கொடுக்கு. உன் கணக்கு அப்படித்தான்.
நம்ம கணக்கு வேற எங்க கொண்டா வேற ஒரு தொகை நிர்வாகம் பண்றவா அவனு சரியில்லை பார்க்கும்போது உன் நிர்வாகத்துல உள்ள மாதிரி தெரியலையேப்பா இது வேற எவனோ ஒரு உட்கார்ந்துட்டு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறான் உன் கணக்கெல்லாம் மீறி அது பாட்டுக்கு எங்கேயோ தாறுமாறா போயிட்டு இருக்குது இதோட வளர்ச்சி தாறுமாறா இறங்கி போயிருது நோயினுடைய வளர்ச்சி இருக்குதா அதோட உற்பத்தியோட ஒப்பிடும் பொழுது அதனுடைய அழிவோட ஒப்பிடும் பொழுது அது சாப்பிடப்படக்கூடிய எண்ணிக்கையோட ஒப்பிடும் பொழுது அன்னைக்கு இருக்கு தேடி பார்த்தா கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு என்னைக்காச்சும் ஒரு முயல் நான் குறுக்க போறத ஒரு 5 வருஷத்துல ஒரு பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் 5 வருஷம் ஆச்சு ஒரு முயலை பார்த்து இந்த வண்டியில போயிட்டு இருக்கும்போது லட்சக்கணக்கான ஆடுகளை பார்த்துருக்கோம் வெளியூர்களுக்கு போகக்கூடிய நேரங்கள்ல இரவு நேரங்கள்ல பகல்ல எல்லாம் பாக்குறோம் அப்ப எதுக்குள்ள சொல்ல வர்றேன்னு கேட்டா அல்லாண்டு ஒருத்தன் இருக்காங்கிறதுக்கு இங்கதான் நீங்க தேடணும் என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வா பாக்குறேன் இது அல்ல இதுக்கெல்லாம் மிஞ்சின பல அதிசயங்கள் நம்ம இதெல்லாம் 1-2 சுட்டு காட்டுறோம் இதுல இருந்து நீங்க டெவலப் பண்ணிக்கிற வேண்டியதான் எத்தனை அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில செய்யறோம் பாக்குறோம் நமக்கு மிஞ்சின ஒரு சத்து கண்டிப்பா இருந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் வச்சு அல்லாஹ் இருக்கான் இதெல்லாம் செஞ்ச அல்லாஹ் நம்மளை பார்க்க மாட்டானா இதையெல்லாம் செஞ்ச அல்லாஹ் நம்ம செத்த பகுதி திரும்ப வரைக்க மாட்டானா இதையெல்லாம் செஞ்சு நம்ம காப்பாத்துறதுக்காக வேண்டி அந்த பகுத்தறிவுக்குள்ள ஒரு திரையை போட்டு இவ்வளவு பெரிய டெக்னிக்கை போய் கையாண்ட ரப்பல் ஆலமீன் நம்மளை கண்காணிக்க மாட்டானா அவனுக்கு நம்ம பயப்படக்கூடாதா என்ற உணர்வுக்கு தான் சயின்ஸ் சொல்றதுக்காக வேண்டியோ உலக நடைமுறைக்கு நம்ம சொல்லல கடவுள் இருக்கிறான் நிச்சயமா இருக்கிறான் அதுல எல் முனையளவும் எல்ல கோடியில மடங்கும் யாருக்கு சந்தேகம் வரக்கூடாது என்ற அளவுக்கு அவ்வளவு உறுதியான சமாச்சாரங்கள் இதுகளெல்லாம் கடவுள் இருக்கா என்பதற்குரிய ஏராளமான சான்றுகள் நம்ம ஒரு தானியத்தை முளைக்க அதுல பாருங்க அதிசயத்தை ஆலமரத்து விதை யாரா பார்த்திருக்கீங்களா எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க யாரும் பார்த்திருக்கீங்க ஆலமரத்து விதை ஒருத்தம் பார்த்துருலையா நீ பார்த்திருக்கீங்களா எவ்வளவு வருஷமா இருக்காது கடை விட ஒரு 10ல் 1 தான் இருக்கும் ஆலமரம் தான் மரங்கள்ல பெருசுங்க மரங்கள்லயே பெரிய மரமா இருக்கக்கூடிய விதை எடுத்து பாத்தீங்கன்னா மாங்கொட்டை இருக்க அது மரத்துல சின்ன ஒரு மரம் தான் அதுக்கு இருக்கிற விதை உழவர்த்தா இருக்குது பிரம்மாண்டமான ஆலமரத்தை இதுக்குள்ள எல்லாம் பண்ணி வச்சிருக்கான் தைச வச்சுட்டு முடிவு பண்ண முடியல இப்படி பண்ணி வச்சுட்டான் நம்ம கொண்டு தண்ணியை ஊத்துறோம் அங்க எல்லாம் இருந்து காட்டுறான் என்ன காட்டுறான் ஒரு விதையை கொண்டு முளைக்க வைக்கிறோம் அது பாட்டுக்கு வளர்ந்துச்சுன்னு சொன்னா நம்ம ஊத்துற தண்ணி இருக்குல்ல அதுலயும் எந்த கலர் சாயம் போட்டு ஊத்துறீங்களா இல்ல சாதாரண தண்ணி தான் ஊத்துறீங்க அதுலயும் கலர் இல்ல அந்த மண் இருக்குதே அதுலயா தீரா கலர் சிவப்பு கலர் மண் பச்சை கலர் மண் இருக்குதா அதுலயும் மண்ணுலையும் கிடையாது சூரியன்ல இருந்து கலரா இந்த சினிமாவோட லைட்டிங் காட்டுவான அப்படி வெளிச்சம் வந்துகிட்டு இருந்தா என்ன வெளிச்சமும் கூட அந்த மாதிரியான கலர் கிடையாது ஆனா அங்கேருந்து உற்பத்தியாவது பச்சை கலரா இலை அது ஒரு 10 டன் தேர்மல இருக்குது இவ்வளவு பச்சை கலர் எங்க இருந்துச்சு இவ்வளவு வண்ணங்களை எதுக்குள்ள ஏற்றி வச்சிருந்துச்சு இது எல்லாம் அதுக்குள்ள எதுக்குள்ள இப்ப சொன்னார கடைசியில் ஒரு 10ல் 1 பங்கு அது உள்ளக்கதான் இந்த ஆலமரத்துக்குள்ள அம்புட்டு விதைகளும் இருந்துச்சு ஒரே தண்ணி நீங்க மாம்பழம் சாப்பிட்டு இனிக்குது எதுல இருந்துச்சு அந்த இனிப்பு எதுல இருந்துச்சுன்னா அது ஊத்துற தண்ணி இனிப்பா இருந்துச்சா 2 போட்டு சீனி கலந்து ஊத்துனீங்களா இல்ல தண்ணி இனிக்கல அது விதைச்ச அந்த மண்ணை நக்கி பாத்தீங்களா அது இனிச்சுச்சா அதுவும் இனிக்கல அல்லது அந்த மாங்கொட்டையோ சாப்பிட்டு பாத்தீங்களா அதாச்சும் இனிக்குமா மாம்பழம் வேண்டாம் இனிக்கும் மாங்கொட்டை இருக்க அது இனிக்காது கவர்ப்பா இருக்கும் இனிப்பு சம்பந்தமே கிடையாது அதுவும் இனிக்காது சூரிய வெளிச்சம் இருக்கும் அதாவது இனிக்குமா நாக்கனை இனிக்குமா அதுவும் இனிக்காது எத்தனை டன் கணக்கில் சீரிய கொட்டினா வருமோ அத்தனை டன் கணக்கில் கொட்டி அந்த இனிப்பை கொண்டாந்து போட்டவன் யாரு அங்கெல்லாம் அவருக்கு தெரியல உனக்கு இது உள்ள சிப் பண்ணி வச்சவன் யாரு இவ்வளவு சின்ன பொருளுக்குள்ள இவ்வளவு மறைச்சு வச்சவன் யாரு இவ்வளவு கமாண்டு இவ்வளவு உத்தரவும் நீ ஆலமரத்துல ஆலம்பழம் ஒரு பழம் இருக்கும் அதுல ஒரு 10,000 விதை இருக்கும் அதுல ஒரு விதை எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சொன்ன கடல 10ல் 1 சைஸ் இருக்கும் அவ்வளவு பெருமான அடைய ஆலமரம் புதுசா அந்த மயிலாப்பூருக்கே நெல் செய்யறாங்க அதுக்கு மூலமா ஒரு சின்ன ஒரு விதை இன்னொரு விதை கடுகுல 10ல் 1 அவ்வளவு சின்ன பொருளுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறானே இதெல்லாம் நம்ம எல்லாரும் இதெல்லாம் இங்கதான் பார்க்கணும் அல்லாவ எவனோ ஒருத்தன் இருந்து கொண்டு என்னமோ பெரிய டெக்னிக் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படி விளங்க வேணாமா அன்னைக்கு வாழக்கூடிய பூமி இந்த பூமியுடைய அமைப்பு பூகோள அமைப்பை சிந்திச்சாலும் ஒருத்தன் நாத்திகனா இருக்க மாட்டாங்க இந்த பகுத்தறி பேசுறான இவரெல்லாம் யாரும் இருங்க இவரெல்லாம் யாரு பெரிய அறிவியல் இவரெல்லாம் யாருங்கிற பெரிய அறிவியல் பகுத்தறிவு கேட்பாரு அல்லா பாத்தியா ஆனா அங்க மேலை நாடுகள்ல எல்லாம் அவன் யாரு பகுத்தறிவை பயன்படுத்தி இதை கண்டுபிடிச்சு உன் கையில தந்தவன் இதை கண்டுபிடிச்சு தந்தவன் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சு தந்தவன் சந்திரன்ல போய் கால எடுத்து வச்சவன் அதற்குரிய வாகனங்களை கண்டுபிடிச்சவன் அவன் என்ன சொல்றான் தெரியுமா கடவுள் இல்லாம எங்களுக்கு அவன் பகுத்தறிவை யூஸ் பண்றவருக்கான
அவன் என்ன செய்யறான்? கடவுள் இருக்காங்கிறான். பகுத்துறை யூஸ் பண்ணாலும் இருக்கான இவன் இங்க உட்காந்து பாத்தியா கடவுள் நீ பாத்தியா? அவன் என்ன செய்யறான்? அங்குள்ள அதிசயங்களை பாக்குறான். ஆகாயத்துல ஒருத்தன் போய் பார்த்தா எந்த நாத்திக ஆயிரும். கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவன் இந்த ஆகாய பயணத்தை மேற்கொண்டான்னு சொன்னா, அங்க உள்ள அதிசயங்களை பார்த்தான்னு சொன்னா பிரமிச்சு நிக்கணும். என்ன படைப்பு இது! நம்ம வாழக்கூடிய இந்த பூமி இருக்குங்க, நீங்க நினைக்கிறீங்க இதான் மனுஷன் நினைக்கிறான், தன்னைய பெருசுன்னு நினைக்கிறான், தான் வாழக்கூடிய பூமி பெருசுன்னு நினைக்கிறான். உண்மையில பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய படைப்பு இவ்வளவுதானா? இவ்வளவுதான் இவனுக்கு தெரியுது. இப்ப சென்னைன்னு வச்சுக்கிறோங்க உலகத்தை என்ன வச்சுக்கிறோம்? மொத்த உலகத்தை அந்த சராசரங்களுக்கு எல்லாம் சென்னை அளவுன்னு வச்சுக்கிறோங்க. இந்த சென்னை அளவுல இந்த பில்டிங் எவ்வளவு பெருசா இருக்கும்? சென்னைங்கிற அவ்வளவு பிரம்மாண்டமான அளவுல ஒப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முஸ்லிம் ட்ரஸ்ட் அலுவலகம் எவ்வளவு பெருசு? இவ்வளவு பெருசுதான் ஒரு கேலக்சிங்கிறது. உதாரணத்துக்கு இந்த கேலக்சிக்குள்ள இந்த லைட்டு, அந்த லைட்டு, இந்த மைக்கு, இதெல்லாம் சூரிய சந்திரன் மாதிரி. இது சூரியன், அது சந்திரன், இது பூமி, இது செவ்வாய், இது சுக்கிரன் சொல்றோம்ல. இந்த ரூமுக்குள்ள இந்த மைக் என்ன? மொத்த சென்னையில இந்த மைக் எவ்வளவு? மொத்த சென்னையில இந்த முஸ்லிம் ட்ரஸ்ட்ங்கிறது ஒரு கேலக்சி உதாரணமா. அதுக்கு உள்ள இந்த பூமியுடைய சைஸ் எவ்வளவு? இவ்வளவு. மொத்த சென்னையில இது எவ்வளவோ அவ்வளவுதான் பூமி. அல்லாஹ்வுடைய அந்த அண்ட சராசரத்துல இந்த பூமியுடைய சைஸ் என்ன? மொத்த சென்னை 30 கிலோமீட்டர் சுற்றுலவா இது 30 கிலோமீட்டர் சுற்றுலவு கொண்ட இந்த சென்னைக்குள்ள இந்த மைக்கு உருண்டை இருக்க. இதுக்கு என்ன கணக்கு கொடுக்குது? என்ன கணக்குல எடுத்துக்கிறது? இது கணக்குல வராது. அவ்வளவு சின்னதுதான் இந்த பூமி. இந்த மாதிரி கேலக்சியாக அடுத்த ஊர் இருக்க, அது ஒரு கேலக்சி. இந்த பில்டிங் இருக்க, அது ஒரு கேலக்சி. அதுக்குள்ள சூரியன், அதுக்குள்ள சந்திரன், அதுக்குள்ள தனி பூமி, தனித்தனியா நீங்க ஒண்ணுலாம் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. இது மட்டும் இல்ல உலகம், இது மையமும் கிடையாது. இந்த மொத்த சென்னையில இந்த கட்டிடம் ஒரு கேலக்சி மாதிரி, அடுத்த கட்டிடம் இன்னொரு வீடு இருக்கிற மாதிரி, அந்த வீட்டுல ஒரு லைட் இருக்கும், அந்த வீட்டுல ஒரு டீப் லைட் இருக்கும், அது சூரியன். அங்க ஒரு மெர்க்குரி இருக்கும், அது சந்திரன். அங்க ஒரு நைட் லாம் போட்டிருப்பாங்க, அது வந்து பூமி. அங்க எல்லாமே இருக்கும். இப்படி ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொரு கேலக்சி. இப்படி பல்லாயிரக்கணக்கான கேலக்சிகளை படைச்சு, பல்லாயிரக்கணக்கான சூரியன்களை படைச்சு, பல்லாயிரக்கணக்கான கோள்களை அதை நோக்கி சுத்த விட்டுருக்கான அந்த அண்ட சராசரத்துல ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா இந்த பூமி மெட்ராஸோட ஒப்பிடும் போது எவ்வளவு பெருசா இருக்குதோ இவ்வளவு பெருசு. இந்த கணக்கை விட சின்னதுதான் அல்லாஹ்வுடைய படைப்புல பூமி. இது எப்போ உனக்கு தெரியும்? ஒரு மேல போகும்போது பிரமிச்சு போய் பார்க்கணும். மேல போய் உட்கார்ந்துக்கிட்டு போகும் பொழுது சுப்ஹானக மா கலக்த ஆகா பாத்திலா அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, இன்னபி ஹல்கி சமாவாத்தி வல் வானங்கள் பூமிகளை படைத்திருப்பதிலையும், பக்திலா பிள்ளையில் உள்ளகார் இரவு பகல்கள் மாறி மாறி வருவதையும், ஆயாத்தில் ஒளில் அல்பாப் அறிவுடைய மக்களுக்கு சான்றுகள் இருக்கின்றன. எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவங்களை பத்தி எல்லாம் சொல்றான். எத்தபக்கருன பி ஹல்கி சமாவாத் வானங்கள் படைக்கப்பட்டதை பற்றி ஆய்வு பண்ணுவார்கள். ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா இறைவா நீ வீணுக்கு படைக்கல, இதை வீணா நீ படைக்கலன்னு சொல்லுவாங்கிறான். அந்த மாதிரியான அதிசயங்களை போய் பார்த்தா பிரமிச்சு நிக்கிறோம். இந்த பூமியை இவ்வளவுன்னு சொன்னா நீ நல்லா எவ்வளவு இதுல மொத்த பூமியே இதுதான். நம்மள எங்கிற இதுல தூத்தேறு தண்ணி போயிருது. வர இந்த பூமியில கூட 3/2 பக்கம் தண்ணி போயிருது. மனுஷன் வாழ்ற பூமி இல்ல, அதுல ஒரு உலக பூமி. இவ்வளவுக்குள்ள நீ வாழ்ற. மொத்தம் 600 கோடி மக்களும். இந்த 600 கோடி மக்கள் எவ்வளவுதான்? இவ்வளவுதான். இவ்வளவு இடத்துல 600 கோடி மக்கள் யானை, கழுதை, குதிரை, சிங்கம், புலி, வீடு, கட்டணம் எல்லாம் சேர்த்து பார்த்தா நீ என்னத்துல சேர்வை? இதுல அல்லாஹ்வுடைய படைப்புக்கு மெட்ராஸுக்கு ஒப்பிட்டு பார்த்தா கூட நீ ஒண்ணும் இல்ல. அல்லாஹ்வுடைய படைப்பு அந்த உலக அல்லாஹ்வுடைய அந்த சராசரத்தை சென்னைக்கு ஒப்பிட்டு பார்த்தா கூட நீ ஒண்ணுமே இல்ல. அவ்வளவு அற்பமா இவர் உட்கார்ந்துக்கிட்டு கடவுள் இப்படி இடம் போறான், இவ்வளவு பிரம்மாண்டத்தை கட்டி வச்சிருக்கிறான, இவ்வளவு பிரம்மாண்டமான அதிசயமான ஏற்பாடுகள், ஒவ்வொரு கோள்களும் அப்படி நிக்குது அந்த இடத்துல. நமக்கு ஸ்டாண்டு போட்டா நிக்க எதுவுமே இது நிக்குமா அந்த இடத்துல? இப்ப எது கேமராக்கு 3 ஸ்டாண்டு வச்சிருக்காரு அவரு, புழுந்துரும். இப்ப அதனால ஸ்டாண்ட் இல்லாம நிக்காது, உண்ணி நிக்கணும். அல்லாஹ்வுடைய படைப்பு எதுக்குமே என்ன இல்ல. ஒன்னு இப்படிதான் சூரியனா இப்படி நிக்குது, சந்திரனா அது ஒரு பக்கம் நிக்க. அந்த இடத்துல அங்க செஞ்சுட்டு எந்த பக்கமும் கயிறு கிடையாது, ஆணி கிடையாது, தூணு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீங்க இருக்கிற பூமி என்ன அதுவும் இப்படித்தான் அந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்கு. எப்படி நிக்குது? இதுக்கு ஒரு காந்த சக்தி, அதுக்கு ஒரு காந்த சக்தி, அதுக்கு ஒரு காந்த சக்தி. இது அதை இழுக்குது, அது இதை இழுக்குது. ஆனா இழுத்துக்கிட்டு போயிடாத அளவுக்கு கனெக்ட் பண்ணி கரெக்டா பேலன்ஸ் பண்ணி இதுக்கு ஒரு சைஸான இழுவை, அதுக்கு ஒரு இழுவை, இதுவும் அதை இழுக்குது, அது இதை இழுக்குது. ஆனா அந்த இழுவையில அப்படி நிப்பாட்டி வச்சுக்கலாம். அந்த இழுவையில இது இழுக்குது கொஞ்சம் கூடுதா மறுநூறு அதுவே ஓட்டிடும். இப்ப பூமியோட இழுப்பு சக்தி கொஞ்சம் கூடுதல் வச்சுக்கோங்க,
சர்ரு சந்திரன் சுக்கிர செவ்வாய் பட்டப்பட அடிச்சு பூமியெல்லாம் போயிடும். பூமியோட இழுவை சக்தி கொஞ்சம் கொண்டுச்சு, 5% கொண்டுச்சு வைங்க, பூமி காலி. சந்திரனுடைய இழுவை சக்தி ஒரு 5% அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? இங்கே ஒண்ணுனா போகும். கடல்ல கப்பல் போகுமா, கப்பலை புண்ணு இழுத்துரும். ஒண்ணா எடுத்துட்டு போயிடும், ஒண்ணுலாம் போயிடும், இழுத்துட்டு போயிடும். அப்ப அதனுடைய ஈர்ப்பு சக்தி அதிகமாக்கல. அப்ப காந்தத்துல பிடிச்சி இந்த மாதிரி ஒரு ஊசியை வைத்துக்கொண்டு 2 பக்கம் காந்தத்தை வைத்துக்கொண்டு செஞ்சா அதை நடனமாட விடுவோமே, இங்கிட்டு விடாம அங்கிட்ட விடாம அந்த குத்து. இதோட என்ன செய்யுது? சும்மா நிக்குதா? அது சுத்துது, சிங்குது, ரவுண்ட் அடிக்குது, போய்கிட்டு இருக்குது. சந்திரன் இதை சுத்தி வந்துகிட்டே இருக்குது. ஆனா அதை கணக்குல அதை சீரா இழுக்கப்படாமல் பிரித்துறாத வகையில இது போய் சூரியனை சுத்திக்கிட்டு இருக்குது. எல்லாம் சுத்துது, ஒரு கோள் கூட சுத்தாம இல்ல. இல்லையா? பதிச்சு வச்ச ஒரு கோள் உலகத்துல கிடையாது. அப்ப எதுக்கு சொல்ல வருமா? இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்துல நிச்சயமா அல்ல இருக்கா, நிச்சயமா கடவுள் இருக்கிறான். எல்லாம் சிஸ்டமேட்டிக் சொல்லி வச்ச மாதிரி டைம். இந்த மாதிரி இன்னைக்கு எத்தனை மணிக்கு சூரியன் மறையுது? நீங்க எத்தனை மணிக்கு சூரியன் மறைஞ்சி 5:40 எப்படி உங்களுக்கு தெரியும்? இது பாத்தீங்களா? இல்ல, 5:40 மறையுது உங்களுக்கு சொல்ல முடிஞ்சுங்கன்னா எதனால சொல்ல முடிஞ்சு? அதனுடைய ஓட்டம் ஒரே சீரா இருக்கனால சொல்ல முடியுது. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கும், அது நாளைக்கு இந்த இடத்துல இருக்கும், நாளை கழிச்சு இந்த இடத்துல இருக்கும், இந்த டைரக்ஷன்ல அது வரும், இத்தனை மணிக்கு மறையும். இப்ப வேண்டியதுல 3000த்துக்கு சொல்ல முடியும். கிபி 3000 ஜனவரி 1ஆம் தேதி எத்தனை மணிக்கு சூரியன் மறையும் மദ്രാஸ்ல கேட்டா நான் இப்ப சொல்ல முடியும், நீங்க சொல்ல முடியும். ஒரு சின்ன கணக்கு கூட சொல்லி போடலாம். 3000 வரைக்கும் வாழணுன்ற அவசியம் கிடையாது. 3000 போகாமலேயே கிபி 5000த்துல என்ன சொல்லலாம். ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு டேட்டா கொடுத்து அன்னைக்கு சூரியன் எத்தனை மணிக்கு மறைஞ்சிருக்கும் மதீனாவுலன்னு கேட்டா அதை சொல்ல முடியும். இப்படி சிஸ்டமேட்டிக்கா எங்க வச்சிருக்கிறானே, அங்க அல்லா இருக்கான்னு தெரியுதா இல்லையா? இப்படி அள்ளி இறைச்சிருக்கிறான். கணக்கு வழக்கு இல்லாமல் கடவுள் ஒருத்தர் இருக்காங்கிறதுக்கு சான்றுகள் இருக்கிறது. இந்த சான்றுகளை வைத்து நம்ம நம்பி அல்லாஹ் இருக்காங்கிற உறுதியை முதல் ஏற்படுத்திக்கிறேன்னு. அல்லாஹ் இருக்காங்கிறது இவ்வளவுதான ஆதாரம் இருக்குது.